சீசன்ல வந்து இவங்க ஜெயிச்சதுலயே எனக்கு கருத்து இல்ல. இருந்தாலும் ஐஸ்வர்யா தத்தா அண்ட் யாஷிகா ஆனந்த் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. 3 சீசன் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. 4த் சீசன் யார் யார் கண்டஸ்டன்ட்லாம் ஞாபகம் இல்ல. இருந்தாலும் பிரியங்கா இருந்த சீசன்ல வந்து எனக்கு பிரியங்காவ ரொம்ப புடிச்சிருந்தது. ஒரு 2 சீசனுக்கு முன்னாடி மாயா அண்ட் பூர்ணிமா கான்வர்சேஷன் எப்படா வரும்? நைட்டெல்லாம் உட்காந்து கேட்கலான்ட்டு நானும் உட்காந்து லைவ்ல ஃபுல்லா ஐயய்யோ! கேட்டுட்டு தான் இருப்பேன். கில்பர்ட் என்ன எல்லா சூப்பரா இருக்கும். சீசன்லயும் ஒரே ஆட்கள சொல்றீங்களே! அப்புறம் நம்ம கிரீன் அனிமல் மாதுளை ராஜாவ போட்டு அடிக்கும்போதெல்லாம் எனக்கு அவ்ளோ ஜாலியா இருக்குங்க. இந்த அர்ச்சனாவ வந்து அவ ஃபேக்கா வந்து பண்றதெல்லாம் பார்த்து மாயாவும், பூர்ணிமாவும் பின்னாடி பேசும்போது உட்காந்து நானே அங்க உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. லாஸ்ட் சீசன்ல கூட இந்த மஞ்சரி, ஜாக் அண்ட் முத்து வந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த அ அன்ஷிதா இவங்கலாம் பார்க்கும்போது எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். அந்த முத்து, ஜாக்கு அண்ட் மஞ்சரி ஸ்பீச்சஸ வந்து கேட்டுட்டே இருப்பேன். ரொம்ப சூப்பராவே இருக்கும். நான் இப்போ லாஸ்ட் சீசன் முத்துவ தான் இது பண்ணேன். ஆனா இன்னைக்கு இப்போ நான் ரீவிசிட் பண்ணும்போது சௌந்தர்யாவும் இந்த ஷோக்கு நெறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்ட்டு தெரியுது. ஆனா இன்னும் போல நானு 20 டேஸ்ல தான் இருக்கேன். இன்னும் 100 டேஸ் வரையும் போனா தான் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு தெரியும். நான் இப்ப தான் ஸ்டார்ட்டிங்லேருந்து வரேன். நம்போ பொதுப்படையான கண்ணோட்டத்துல இல்லாம தனியா இப்ப பார்க்கும்போது தான் தெரியுது எல்லாமே. யார் யார் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்டையராவே பிக் பாஸ் ஷோன்றது யார் நெறைய கான்ட்ரிபியூட் பண்றாங்க? ரூல்ஸ் எல்லாம் மதிக்கிறது, அது வேற டிபார்ட்மெண்ட். இருந்தாலும் நம்மள இன்ட்ரஸ்டிங்கா இந்த ஷோவ பார்க்க வைக்கிறவங்க தானங்க வின்னரா வரணும். ஷோல ஒரு இன்ட்ரஸ்டிங் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஏதாவது தகாத வார்த்தை வந்துருமோன்ட்டு நானே பார்த்து பார்த்து பேசிட்டு இருக்கேன். இவங்கலாம் வந்து வின்னரு, இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு, இவங்க வந்து ஐய்யய்யோ! முடியலங்க என்னால. ரொம்ப 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 காண்டாவுது. என்னடான்னா இன்னைக்கு ஒரு வீக்கெண்டு நாளைக்கு லீவுன்றதுனால நான் கொஞ்சம் ஜாலியா இருக்கிறதுனால, அட்லீஸ்ட் நான் வந்து இன்னைக்காவது பேசணும்னு வந்து பேசிட்டு இருக்கேன். என்னால தாங்கிக்கவே முடியல. சில ஸ்பேஸஸ்லாம். நான் இந்த டெலுலு ஸ்பேஸஸ்லாம் நெறைய போய் கேட்டுட்டு தான் இருக்கேன். கில்பர்ட்டு, வேற வழி இல்ல. கில்பர்ட்டு, கில்பர்ட் இருந்தாலும் இதுக்கு வந்து மேல எ என்னால இ இ இல்லங்க. நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டா இருக்குது. அவங்க சொல்றதும் சில விஷயம் ரைட்டா தான் இருக்கு. இது எது ரைட்டு, எது ராங்குன்னு பார்க்க முடியல. நல்லா எல்லா கருத்தும் பேசுறாங்க. எல்லாம் சூப்பரா பேசுறாங்க. வுமன்ஸுக்காக பேசுறாங்க. இங்க வுமன் சைடு வந்து நிக்க முடியல. இப்படி டபுள் ஸ்டாண்டர்டாவே போயின்னு இருந்தா, அப்போ நான் இப்படிதான் இருக்கணுன்ட்டு நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்துன்னு வரேங்க. நம்ம வந்து ஒரு ஒரு அப்ரெஸ்டு கம்யூனிட்டிலேருந்து இப்படி வரோம். நம்பலாம் ஒழுங்கா இருக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் ஃபார்வர்ட் திங்கிங்கா இருக்கணும். நம்ம பசங்கள இப்படி வளர்க்கணும். நம்ம இப்படி போணும், அப்படி இருக்கணும் அப்படின்ட்டுலாம் வந்துட்டு வரோம். நம்ம சமுதாயம் முன்னேறணும் அப்படின்லாம் வரோம். எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடைக்கிற ரிக்ரசிவான ஆட்கள், நல்லா படிச்சவங்க, நல்ல கருத்தா பேசுறவங்க, நல்லா டிபேட் பண்றவங்க, இவங்களே இப்படி பண்ணா, அப்போ இவங்களோட ஃபாலோவர்ஸ்லாம் என்னங்க ஆவாங்க? இது ஒரு நல்ல முன்னுதாரணமாவே இல்லங்க. என்ன பண்றதுன்னும் எனக்கும் தெரியலங்க. அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர்கிட்டயாவது நான் டிபேட் பண்ணும்போது, இப்படியெல்லாம் பேசிட்டு வரேன். இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் ரைட்டுன்ட்டு. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் ரைட்டுன்னு பேசுறதுக்கு நெறைய பேர் இருக்கிறாங்க. ட்விட்டர்லாம் வாங்கடா, ஸ்பேஸ்லாம் வந்து கேளுங்கடான்னு சொல்லலான்னு பார்த்தா, அங்க நம்மள சுத்தி இருக்கிறவங்கள விட கேவலமானவங்களா இருந்தா, என்னங்க பண்றது? வெரி வெரி பேட்ங்க. ஐ அம் ஐயா ரொம்ப சேடா தான் இருக்குது. கஷ்டமா இருக்குதுங்க. வருத்தப்படாதீங்கய்யா. இருந்தாலும் எனக்கு இந்த சண்டை போடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த அசீம் சீசன்ல ஐயா, ஐயா, மகேஸ்வரிய உள்ள ஐயா, கூப்ட்டு ஐயா. கில்பர்ட், ஆ கில்பர்ட். நம்ம சீசன் சொல்லுங்கண்ணா. 9 பத்தி இப்ப பேசி முடிப்போங்கய்யா. நெறைய பேர் கை தூக்கிட்டு வெயிட் பண்றாங்கய்யா. மன்னிச்சிருங்கய்யா. ஓகே, ஓகே. ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டு போயிடுறேங்க கடைசியா. சொல்லுங்க. இந்த அசீம் சீசன்ல மகேஸ்வரி வந்த பிறகு அசீம்க்கும், மகேஸ்வரிக்கும் ஒரு சண்டை வராங்க பார்த்தீங்களா நைட்டு. ம். சூப்பரா இருந்ததுங்க. அந்த மாதிரி திவாகர கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பி விட்டு, திவாகர இந்த மத்த ஆன்டகனிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல இந்த சீசன்ல சும்மா உட்காந்துட்டு, அவங்க எல்லாரையும் கொஞ்சம் கிழிக்க விட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. தேங்க் யூ. தேங்க் யூ, தேங்க் யூ, எனக்கு கீழ தேங்க் யூ. இருக்கீங்க. தேங்க் யூ, தேங்க் யூ கில்பர்ட். தேங்க் யூ சோ மச். சொல்லுங்க பிரஹில் ஏதோ சொல்ல வந்தீங்க. என்ன மன்னிச்சிருங்க. இல்ல இன்படியே ஸ்டாப் ஒண்ணும் இல்ல. நான் பண்றேன் உங்கள. ஃபர்ஸ்ட் டைம் வந்து மொபைல்லேருந்து பேசுறேன். லேப்டாப்லேருந்து ட்ரை பண்ணாம மொபைல்லேருந்து பேசுறேன். அதனால ஒரு ம்ஹ்ம். டவுட் கேட்குமா? கேட்காதா? இல்ல சரியா கேக்குது, கேக்குது. சரி அதேதான். ஒண்ணும் இல்ல. அவர் பேசும்போது இப்ப இதுக்கு முன்னாடி பேசினார் இல்லையா கில்பர்ட். அவர் பேசும்போது ம், ம், இது சொல்லியிருந்தாரு. பிரசாந்த் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ம். அது வந்து நம்மளோட நம்ம ஸ்பேஸ்ல பேசின வந்து ஒரு ஆடியோவை தலையும் புரியாம காலும் புரியாம ஒரு நடுவுல இருக்க ஒரு வார்த்தையை மட்டும் போட்டு அதுல வந்து சில அதாவது அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது
எதுக்காக அதை வந்து அவர் போஸ்ட் பண்ணாருன்னு தெரியல. நம்ம வந்து நம்மளோட ஸ்பேஸில் அந்த வீடியோ இருக்கிறதுனால அதை ஃபுல்லாக ஒரு எடிட்டாகவே போட்டு யார் பேசினானே தெரிஞ்சாலே பரவாயில்லையே போடுங்கன்றாங்க. ஏன்னா அது என்ன பேசுனாங்க, என்ன கருத்தை பேசுனாங்க, எதனால பேசுனாங்கன்றது தெரியணும்ல. அது வந்து அப்ரப்டா கட் பண்ண மாதிரி இருந்துச்சு, தலையும் புரியாம வாழும் புரியாம போட்ட மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஒரு டிஸ்கிரேஸா இருந்துச்சு. அது அது வந்து அத்தனை பேர் லைக் பண்ணி வச்சிருக்காங்க, அத்தனை பேர் ரீட்வீட் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. இதுல கடுப்பாகிறதுக்கு என்னன்னா ஒண்ணுமே கிடையாது பிரஹில். நோ, ஆக்சுவலி வந்துட்டு இப்ப என்னைக்குமே எனக்கு நிறைய ட்வீட்ஸ் வந்துருச்சு. ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கட் ஷட் திங்ஸ் அண்ட் க்ளோஸ் இட் ஆஃப். ம், என்னன்னா இவங்களே வந்து நம்ம ஸ்பேஸ பத்தி ட்வீட் போடுவாங்களாம். சரியா? ம், இவங்கள ம், வந்து ம், நம்ம கூஜான்னு சொல்லக்கூடாதாம். அப்படிதான் சொல்லுவேன். ம். அப்படிதான் சொல்லுவேன். என்ன பண்ணுவீங்க? நம்ம சும்மா இருக்கும்போது இவங்க வந்து நம்மள நோண்டுவாங்களாம். இவங்க நோண்டும்போது, ஐயய்யோ! பாவம் நம்ம எதுக்கு இவங்க கிட்ட போய் சண்டை போட்டு நம்ம விட்டுறணுமா? ஓரளவுக்கு அட்ரஸ் பண்ணணும்னா, அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்க ம், போட்டீங்க, நான் பேசலன்னு சொல்ல மாட்டேன். பேசினேன். ஓகே. ம். அதற்காக அதற்காக நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசிக்கோங்க. பிரசாந்த் போட்ட ட்வீட்ட வந்து நான் ப்ரமோஷனா எடுத்துக்கிறேன் ஃபார் த ஸ்பேஸ். ம். நேத்தைய ஆமா. விட நேத்தைய விட ஒரு இல்ல 100 அது பேர் சேர்த்து உங்க வந்திருக்கிறாங்க. உங்க பேர் நன்றிகள். இல்ல அதுல. இல்ல, 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 இல்ல. உங்க பேர். பெயர் இல்ல அப்டின்னாலுமே, ஹேஷ்டேக் ம், என்னவா இருக்கு அப்டின்றத மட்டும் தான் நான் பார்க்கிறேன். கரெக்ட்டுங்களா? மேல என்ன ம். ஹேஷ்டேக் இருக்கு, அததான் மென்ஷன் பண்ணி ஆமா. போட்டுருக்காங்க அப்டின்னும் பொழுது, ஹோஸ்ட் நான் தான் அப்டின்னும் பொழுது, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் ஸ்பேஸ்ல மத்தவங்க பேசக்கூடிய வாய்ஸ எடுத்து தான் நீங்க போடுறீங்க அப்டின்னும் பொழுது, அது நாகரிகமா இல்ல. அத சொல்றேன். அவ்வளோதான். அதனால வந்து இத நீங்க அதான். நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக தேவையில்ல. நம்ம எபிசோட பத்தி பேசுவோம். இதைய பத்தி பேச வேண்டாம். ஓகே? சரி. டன். தேங்க் ரொம்ப யூ சோ நல்லது. மச். சரி. ஓகே. அதேதான். இது ம். இப்ப இந்த பார்வோட அப்பா, அம்மா உள்ள சாரி இது திவ்யாவோட அப்பா, அம்மா உள்ள வந்தாங்கல்ல. ம்ஹ்ம். நான் இதுவரைக்கும் எத்தன பேர் வந்தாங்க. யாருமே இவ்ளோ டாக்ஸிக்கான ஒரு ஒரு இத வந்து உள்ள வந்து இது பண்ண மாரி தெரியல. அவங்களோட பிஆர் கேங்கோட ஒரு இதுவா என்னன்னு தெரியல. அவ்ளோ வந்து அவங்க அவங்க அவங்களோட பிஹேவியரும் சரி, அவங்க சொல்ற ஒரு ஒரு விஷயங்களும் சரி, இது எல்லாமே வந்து ட்ரெய்னிங் குடுத்து ப்ரொஃபஷனலா ட்ரெய்னிங் குடுத்து ஒரு 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் உட்கார வச்சு, இவங்கள வந்து இத இத பேசுங்க. இத வந்து இவங்கள நோக்கி பேசுங்க. இது இது இப்படி பேசினா இது வந்து வந்து இது வந்து ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப டார்கெட்டடா இருந்துச்சு. அதுவும் அவங்க பார்வதி வந்து அவ்வளோ வந்து அவங்க திவ்யாவோட அப்பா வந்து பார்வதியை நோக்கி அவ்வளோ இது பேசும்போது, அவங்க வந்து நடுவுல வந்து சபரிய சபரி கிட்ட சாரி பக்கத்துல கமருதீன் கிட்ட வந்து அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. இப்படி அப்பா அப்பான்னு பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க காதுல வந்து இவர் என்ன பேசுறாரு, ஏது பேசுறாருன்றதெல்லாம் வந்து ஒரு சைடு ஏறுதே தவிர, அத அவங்க வந்து மேல ஏத்திக்கல. இத அவங்களுக்கே தெரியுது வந்து இது வந்து 110% வந்து யாரோ சொல்லிக் குடுத்து அனுப்பிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப உண்மையாலுமே திவ்யாவோட பேரண்ட்ஸ் கோவப்படுறதா இருந்தா யாருகிட்ட கோவப்பட்டுருக்கணும் சொல்லுங்க பாப்போம்? கம்ருதீன்ட்ட கோவப்பட்டுருக்கணும். கரெக்ட்டா? கண் கண்டிப்பா. ஏன்னா ஆக் காக்கா வாயில ஆ பேசியிருக்காரு. இல்ல, இல்ல. அது அத மட்டும் பத்தி கிடையாது. ஒரு வார்த்தை ஒரு தடவையும் இவர் திவ்யாவ பத்தி பின்ன என்னென்ன பேசினாருன்றது இருக்குல்ல. அப்ப ஆக்சுவலா இவங்க வந்து கம்ருதீனை தான் பேசியிருக்கணும். ஆனா இவங்க உண்மையாலுமே அந்த ஸ்பாட்லைட் தேடுறதுக்காகவும் நல்ல ரெஜிஸ்டர் பண்ணி எது வரும், எது வராது, எப்படி ஒருத்தவங்கள கீழ புல் டவுன் பண்ணி நம்மளோட பொண்ண மேல கொண்டு வரணும். அதற்காக அந்த செயல தான் அவங்க செஞ்சிருக்காங்க. ஆனா அது இல்ல அவ்வளவு நல்லா இல்ல. கேடுகெட்டத்தனமா இருக்கு. இல்ல அது வந்து தான். யார நீங்க வந்து டார்கெட் பண்ணணும்ன்றத திவ்யாவுக்கு மறைமுகமா சொன்ன மாரி இருந்துச்சு அது. ஏன்னா, உங்களோட காம்படிஷன் யாரு அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து கம்ருதீன அட்ரஸ் பண்ணவே இல்ல. கம்ருதீன் அவ்வளோ சொல்லியிருக்காரு. அவர பாராட்டுறா மாரியே பேசியிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. இன்னொரு வாட்டி அவங்க இன்னும் நல்லா கேவலமா பேசணும்னு எதிர்பார்க்குறாங்களான்னு தெரியல. ஏன்னா, அவரு தலைவரா வேற இருக்காரு அந்த அந்த வீக்ல. அதனால கூட இருக்கலாம். சொல்ல முடியாது. ஏன்னா, இது 110% வந்து அந்த ப அவங்க கூட வந்தவங்க 3 பேரு. அதுல ஒருத்தர் வந்து 200%ன்னு ஒரு இது குடுத்தாரு. திவ்யா அப்படியே வந்து டாபிக்க வந்து டைவர்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கேயே வந்து தெரிஞ்சு போச்சு. நீங்க வந்து என்னென்ன பிஆர் விளையாட்டு விளையாடுறீங்க அப்படின்றத ஊர் மக்களே பார்க்குறாங்க. ஒரு ஒரு வார்த்தை வந்து நீங்க உள்ள பேசுற விஷயம் வந்து, அது என்ன விஷயம்ன்றது எல்லாருக்குமே புரியணும். அப்படி புரியாம நீங்க வந்து ஒரு வார்த்தைய நீங்க பேசுறீங்க. அத வந்து அப்படியே டைவர்ட் பண்றீங்கனாலே, அது எல்லாருக்குமே அப்ரப்ட்டா வந்து தெரிஞ்சிரும். அது வந்து என்னன்னா, நீங்க வந்து நீங்க இப்படிதான் நீங்க வந்து பிஆர் வச்சு தான் நீங்க வந்து மேல வரீங்க அப்படின்றது ஊருக்கே தெரியுது. அது வந்து ரொம்ப இதுவா இருந்துச்சு இதுவரைக்கும் இன்னைக்கு பார்க்கும்போது. அதே மாரி திவ்யா, அரோரா பேசும்போது, பாரு பத்தி வந்து திவ்யா சாரி அரோரா வந்து கொஞ்சம் மோசமான கமெண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்கன்னு நெனைக்கிறேன். வந்திருந்த மக்கள் யாருமே வந்து ஒரு மோசமான கமெண்ட்ஸ வந்து பார்வதி மேல சொல்லலியே! அப்டின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா அவங்கள பார்வே வந்து வந்தவங்க நீங்க சொல்லுங்க.
நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்றாங்கன்னா, அவங்க அந்த அளவுக்கு எதுவும் பண்ணலையே! பண்ணா தானே வந்து அவங்க வந்து மோசமான கமெண்ட்ஸ் எதிர்பார்க்கறதுக்கு. அவங்க வந்து நியாயமா ரியாலிட்டிக்கு எவ்வளோ பக்கமா விளையாட முடியுமோ, அவ்வளோ பக்கமா விளையாடிருக்காங்க. அதுக்கு மேல அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க கரெக்ட்டா தான் பண்ணியிருக்காங்க. அவங்க பயப்படுறதுல ஒரு இதுவுமே ஒரு பாயிண்ட் கூட கிடையாது. அவங்க சொல்லாத வார்த்தைய அவங்க சொல்லிட்டாங்க. பேட் டச்சுன்றத ஒரு வார்த்தைய உள்ள கொண்டு வந்துட்டீங்க. புகுத்திட்டீங்க. அது வந்து பண்ணது பெருமை வந்து யாருக்குன்னா, நம்ம சாண்ட்ரா, திவ்யா இவங்கள தவிர வேற யாருக்கு போய் சேரப்போது? அது வந்து அதெல்லாம் பண்ணிட்டு, அதாவது எதெல்லாம் எப்படி எப்படிலாம் ஊதி பெருசாக்கக்கூடாதோ அப்படிலாம் பண்ணிட்டீங்க. பண்ணிட்டு தி பார்வையே வந்து அவங்க வந்து அந்த பேட் டச்சுன்னு சொல்லியிருப்போமோ அப்படின்ற நம்புற அளவுக்கு வச்சுட்டீங்க. ஆனா அவங்க மெமரியில அவங்க வந்து ஒரு ஒரு விஷயமுமே நம்ம வந்து இந்த மாரி 60 கேமரா இருக்கு. 24 மணி நேரம் பதிவு பதிவு பண்ணுது. அதுல நீங்க போடுற நீங்க 24 ஹவர்ஸ் எபிசோட் போட்டாலே, அதுவுமே 60ல ஒரு பங்கு தானே நீங்க போடுறீங்க. 60 கேமராவ படப்பிடிக்கிறது நீங்க போடுறது இல்லல்ல. நீங்க போடுறதே அது 60ல ஒரு பங்கு தான் போடுறீங்க. அப்படி இருக்கும்போது, அது எப்படி நீங்க வந்து ஒரு நரேட்டிவ வந்து நீங்க சேனல் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அத்தன மணி நேரம் ஃபுட்டேஜ வந்து நீங்க வந்து 24 ஹார்ஸ்க்கு இப்போ குடுக்குறீங்க. அதுவுமே நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன போடுறீங்க? அதுவுமே சில கருத்துக்கள் யாரோ சொல்ல வராங்க. அது நல்ல கருத்தா இருக்கு. அது பாதியிலேயே அப்ரப்ட்டா கட் ஆகுது. அப்படியே வந்து விளம்பர இடைவெளி போகுது. விளம்பரம் வருது. அதுக்கப்புறம் வேற ஆளுக்கு நீங்க பேன் பண்றீங்க. இது மூலியமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? சேனல் சேனல் வந்து மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? ஐயோ! இந்த கருத்து பார்வதிக்கு ஆதரவா போற மாரி இருந்தா, அது வேண்டான்ற மாரி டிசைட் பண்றீங்களா? அப்படி இல்ல. அப்படியே மிஞ்சி மீதி என்னென்ன வருதோ, அதுதான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுலயும் பார்வதி ஆதவமா நெறைய வருது. ஏன்னா, அவங்களால என்ன கட் பண்ணி போட்டாலும், பார்வதி ஆதரவா வர்றத அவங்களால தடுக்க முடியல. ஏன்னா, அவ்ளோ கன்டென்ட் இருக்கு. 110% கன்டென்ட் அதுக்கு மேலேயே இருக்கு. என்னதான் கட் பண்ணி போட்டாலும் 24 மணி நேரம் எபிசோடுக்குள்ள அது வந்து தான் ஆகும். இல்லன்னா நீங்க அந்த 8 மணி நேரம் தூங்குற வீடியோ தான் போடணும். மீதி இருக்க அந்த 16 மணி நேரம் வீடியோவ 60 மணி நேரம் அந்த கேமரா கேப்சர் பண்றத, நீங்க வந்து சைலன்ஸா இருக்கிற வீடியோவ நீங்க எதுவுமே போட முடியாது. எல்லாரும் வந்து கூட்டமா இருக்கும்போது பேசுற வீடியோவ நீங்க போட்டு தான் ஆகணும். போடாம இருக்க முடியாது. அப்படி போடாம நீங்க நடத்தணும்னா, அந்த ஷோவையே நீங்களால நடத்த முடியாது. நீங்க என்னதான் நீங்க வந்து 24 ஹவர்ஸ் பார்க்குறவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ட தான் நீங்க எடுக்கணுமே தவிர, இந்த 1 ஹவர் பார்க்குற அந்த எபிசோட நீங்க வந்து 1 ஹவர் பார்க்குற பீப்பிளோட எபிசோடையும் ஓட்ஸையும் நீங்க நம்பி நீங்க ஷோவ நடத்துனீங்கன்னா, அது உங்களுக்கும் நல்லதில்ல. பார்க்குற மக்களுக்கும் நல்லதில்ல. ஏன்னா, இது நீங்க வந்து என்ன ஃபூல் பண்ண விரும்புறீங்கன்னா, இந்த ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்து இந்த லைவ் பார்க்குறீங்க 24 ஹார்ஸு. அத பார்க்காதீங்க. நீங்கலாம் வந்து சன் டிடிஹெச்ல வந்து விஜய் டிவி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும்ல. அவங்கலாம் நீங்க பாருங்க. இல்லன்னா இந்த வேற ஏதாவது டிடிஹெச்ல வந்து சேனல்ல வரும்ல. அத மட்டும் பாருங்க. அந்த அந்த மக்கள மட்டும் நீங்க நம்பி நடத்துறீங்கன்னா, சொல்லிட்டு போங்க. அது ஏன் நீங்க ஒண்ணு செய்யுங்க ஃபோன் நம்பர்ல ஓட்டு போடுறாங்களா, அத கட் பண்ணுங்க. இல்ல ஒண்ணு செய்யுங்க ஆன்லைன்ல ஓட்டு போடுறது எங்கள கட் பண்ணிடுங்க. நாங்க எதுக்குங்க பார்க்குறோம்? நாங்க பார்க்காம வுட்டு போறோங்க. அந்த 1 ஹவர் எபிசோட் பண்றவங்க ஓட்ட மட்டும் வச்சு நீங்க நடத்திட்டு போங்க. உங்களோட நரேட்டிவ மட்டும் நம்பி நீங்க தான் வின்னர்ன்னு சொன்ன ஒரு ஆள் வின் பண்ணிட்டு போட்டும். நீங்க எதுக்குங்க வந்து நீங்க ஆன்லைன்ல மக்கள பார்க்க வைக்கிறீங்க. அவங்கள வந்து தேவையில்லாம டென்ஷன் ஆக வைக்கிறீங்க உங்களோட நரேட்டிவ வச்சு. ஒரு விஷயம் வந்து இது இப்படி சொல்றாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 10 விஷயம் நீங்க அகைன்ஸ்ட்டா போட்டா, ஒரு விஷயமாவது நல்லத அவங்க சொன்னத போடுங்க. எதையுமே போடாம. கட் பண்ணி, நீங்க போடுற விஷயத்த மட்டும் தான் காமிக்கணும். நீங்க வந்து அகைன்ஸ்ட்டா பேசுறது மட்டும் தான் நீங்க கொண்டு வரணுன்றத வச்சு மட்டும் நீங்க வந்து இந்த 1 ஹவர் எபிசோட கொண்டு போனீங்கன்னா, நீங்க சாதிக்க விரும்புறீங்க? அது எனக்கு புரியல ஆக்சுவலா. அதே மாரி இந்த அ அதான் இந்த இந்த திவ்யாவோட பிஆர் விஷயம் சொன்னேன் இல்லையா? அது அது மாதிரி இந்த உள்ள வந்தாங்க இல்லையா? அந்த அமித்தோட ஒய்ஃபு, அவங்களுக்குமே சில பிஆர் அட்வைசர்ஸ் இருக்கு. அவங்க அமித்துக்கு பிஆர் இருக்குன்னு நான் சொல்ல வரல. பிஆரோட அவங்களுக்கு வந்து சில பிஆர்களோட தொடர்பு இருக்கு. அவங்க குடுத்த அந்த அட்வைஸ, அந்த இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்றது அது 110% தெரியுது. அது ஆக்சுவலா பார்க்கும்போதே இல்ல அது இல்ல ஸ்ரீரஞ்சனி சொல்றாங்களே, நான் உங்க ஒய்ஃப் கூடலாம் பேசிட்டு தான் இருக்கேன். நாங்க பிக் பாஸ்ல இருக்கக்கூடிய உங்க ஒய்ஃப்ஸ்லாம் நாங்க ஒரு குரூப்ல இருக்கோம். இட்ஸ் லைக் கம்ப்ளீட் தே ஹேவ் டிஸ்கஸ்ட். அதனால யார் யார அட்டாக் பண்ணணும், யார் யார அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு அவங்களே டிசைட் பண்ணிட்டு பேசிட்டு வந்து பண்ண மாதிரி தானே இருக்கு. இட்ஸ் வெரி எவிடென்ட்ல. ஆமா. அதுவுமே எவிடென்ட்டா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆனா, இது மாதிரி நீங்க அதாவது என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நீங்க ஒரு ஷோவ பார்க்குறீங்க அப்படின்னா,
நீங்க உட்காந்து பாருங்க. நீங்க ஏன் இன்னொருத்தவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்றீங்க? அந்த டிஸ்கஸ் பண்ற ஒரு ஆளு 24/7 பார்த்துருக்காரா முதல்ல? கிடையாது. அதே மாரி அந்த 1 ஹவர் எபிசோட் மட்டும் பார்க்குறீங்கன்னா, நீங்க சேனலோட நரேட்டிவ் நீங்க அதுக்கு உடனே என்ன பண்ணலாம், நீங்க சேனல் கிட்டயே போயிட்டு நான் என்ன பேசணும், எது பேசணும்னு சொல்லிட்டு வெளிய கேட்டிருந்தீங்கன்னா, அவங்களே சொல்லியிருப்பாங்க. இத பேசுங்க, இத அவங்க கிட்ட பேசுங்க. இவங்க தாங்க வின்னர்ன்னு சொல்லிட்டு வருவாங்க. நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்க வந்து உங்கள பொறுத்தவரைக்கும் அமித் வந்து உள்ள இன்னொரு 2 வாரம் எக்ஸ்ட்ராவா இருக்கணும். யாரோ ஒருத்தர் சொன்னாரு அந்த கருத்து. அத நான் அக்செப்ட் பண்றேன். ஏன்னா, அவங்க பார்க்குறாங்க இந்த வெளிய இருக்க அந்த ஓட்ஸ்ல வந்து அமித் அமித் கீழ இருக்காரு. சுபிக்ஷா கீழ இருக்காங்க. அ அவங்க பார்த்துருக்காங்க அன்அஃபிஷியல் ஓட்ஸ் படி அவங்க வந்து கீழ இருக்காங்க. அவங்க எப்படியாவது வந்து அந்த டிக்கெட் டு ஃபைனல் டாஸ்க் வந்து ஆட வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்றது எனக்கு பார்க்கும்போதே புரியுது. எல்லாருக்குமே அது பார்க்கும்போது புரியும். ஆனா உள்ள இருக்கிறவங்களோட மென்டாலிட்டி அப்படி இருக்காது இல்லையா? இவங்க வெளிய இருக்கவங்க வந்து என்ன சொல்றாங்க? அத வந்து இவங்களுக்கு இந்த சப்போர்ட் பிஆர் சப்போர்ட் இருக்கா இல்லையான்றது உள்ள இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அது வெளிய அரேஞ்ச் பண்ணிட்டு போனவங்கள தவிர மீதி இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. இது வந்து அவங்க திடீர்னு கருத்து சொல்றாங்களா? இல்ல யார்கிட்டயாவது கேட்டுட்டு வந்து சொல்றாங்களா? அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ம்ஹ்ஹ்ம். அதுதான் எனக்கு என்னோட இது பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இன்னைக்கோட இது வந்து பார்வ அவங்க என்னதான் அவங்க டேமேஜ் பண்ணாலும், பார்வ அத வந்து 1% கூட மைண்ட்ல ஏத்திக்கலன்றது கிளீனா அவங்க தெரிஞ்சு ஹர்ட் ஆயிட்டாங்க. நோ, நோ. அவங்க பயங்கரமா ஹர்ட் ஆயிட்டாங்க. அவங்க ஃபேஸ்ல தெரியுது. அவங்க அத ஜோக்கா கன்வெர்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. பட் அதற்கப்புறமேட்டும் இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்டுமே வந்து சீட்டர் பாரு, அதான் சொல்றேன்ல. ஒரு நாய்க்கு வந்து பிஸ்கட்ட தூக்கி போட்டா திரும்ப திரும்ப வரும்ல. அந்த மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்து இத நான் நாய கேவலப்படுத்துறேன்னு நெனைக்காதீங்க. அது ம். நன்றி உள்ள ஜீவன் தான். அவங்களோட அவங்க அதோட இவங்களோடலாம் வந்து ஒப்பிடவே கூடாது. அந்த மாதிரி தான் இவங்க எல்லாருமே பிஹேவ் பண்ண மாரி இருந்துச்சு. பாருக்கும் நெகட்டிவா வந்துரும்னு சொல்லி போடுறோம்ல. ஆன் த அதர் ஹேண்ட் அது கனி இவங்கலாம் தான் உத்தமர்களாச்சே. அவங்க உட்கார்ந்து பேசுனாங்களே அரோரா எல்லா டிஸ்கஷன்ஸுமே. அத ப்ளே பண்ண வேண்டியதானே. அத ஆட் பண்ண வேண்டியதானே 1 ஹவர் எபிசோட்ல தைரியம் இருந்துச்சுன்னா, திராணி இருந்துச்சுன்னா. ஏன் ஆட் பண்ணல? கரெக்ட் தான். அது அது அவங்களால பண்ண முடியாது. அப்ப ஏன்னா அவங்க கேடு கெட்ட வேல பண்றாங்கன்னு தான் தெரியுதுல்ல இவங்களுக்கு. சேனலுக்கு தெரியுதுல்ல. கேரக்டரோட அந்த நரேட்டிவ் தான் சொல்றேனே, அவங்க வந்து இந்த ஆன்லைன்ல பார்க்குற மக்கள், அந்த 24/7 பார்க்குற மக்கள வந்து அவங்க ஒரு லிஸ்ட்லயே சேர்க்கல. அதுதான் எனக்கு தோணுது. அவங்களோட இல்லங்க இதுல அவங்க பாக்குறாங்க, பாக்கல, சப்போர்ட் இருக்கு, இல்லன்றதெல்லாம் தாண்டி ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இவங்கள தான் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ண போறோம்ன்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிசைடட் ஒன். ஓகேங்களா? கம்ப்ளீட்லி ம். டிசைடட் ஒன். போக போக யார கொண்டு போணும், யார வச்சு கன்டென்ட் வாங்கணும், யார எந்த நேரத்துல வெளியில எடுக்கணும், எவ்ரிதிங் தே நியூ இட். தட்ஸ் வாட் தே ஆர் டூயிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட். ம். சம்டைம்ஸ் அந்த இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்பிள் வந்து இவங்களோட லிஸ்ட்லயே இருக்காங்க ஆல்ரெடி அப்டின்னா, அவங்கள வந்து உள்ள கொண்டு போயிடுவாங்க. ஆமா. அதத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ம்ஹ்ஹ்ம். இத நம்ம இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வாரம் யார் எவிக்ட் ஆவான்னு தோணுது உங்களுக்கு? இல்லங்க. நம்ம நெனைக்கிறது வேற. என்னுடைய இதுபடி தான் கணிப்படி தான் நான் போட்டிருந்தேன். மேபி அரோரா, கனி அண்ட் சாண்ட்ரா இவங்கள்லருந்து யாராவது ஒருத்தவங்க எவிக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த நாள்ல டெசிஷன் சேஞ்ச் பண்றாங்க. எபிசோட் நடக்குதுல்ல, ஷூட்டிங் நடக்குதுல்ல. நம்ம அன்னைக்கே நடந்துகிட்டு இருக்கும்போதே டெசிஷன்ஸ் சேஞ்ச் பண்றாங்க. சோ யூ ரியலி டோன்ட் நோ ஹூம் தே ஆர் கோயிங் டூ எவிக்ட். ம். எனக்கு என்னமோ நான் விக்ரம ரொம்ப கீழ கொண்டு வராங்களோ! ஏன்னா, அவர் ஆரம்பத்துல அவருக்கு வந்து அந்த ஓட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. அவர் அந்த பாட் ஓட்ஸ் போட்டு போட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு எனக்கு. பாட் ஓட்ஸ் அவருக்கு வந்து ஏன்னா எவ்வளவு வந்து அது எப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் பீரியட் நான் சொல்ல வரேன். ஏன்னா, அது ஆரம்பத்துல பிக் பாஸ் வந்து அவர் என்னைக்கு வந்து நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு அவரு சொன்னாரோ, உங்ககிட்ட இருந்து நான் அந்த டெசிஷன ஸ்டெப் டவுன் பண்றேன்னு சொன்னாரு இல்லையா? அந்த மேனேஜர் போஸ்ட்ல இருந்து. அதுல அவர் பிக் பாஸ் சொன்னதுல இருந்து அவரோட பிஹேவியரே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கும். வேற வெர்ஷனா மாறியிருக்கும். மீசையெல்லாம் எடுத்துட்டு இருப்பாரு. அதுவரைக்கும் மீசை வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் மீசை எடுத்த விக்ரமோட ஒரு பிஹேவியர் வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். அதுலருந்தே மாறியிருப்பாரு. அ அப்போ வந்து பாட் ஓட்ஸ் ரொம்ப போட்டு அவர வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணி மேல கொண்டு போன மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி இப்ப வந்து அவரு ஓட்ஸ்ல வந்து அவரோட நிலைமைய பார்க்கும்போது, இது மக்களா வந்து இப்ப பாட் ஓட்ஸ் நிறுத்திட்டாங்களான்ற மாரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன் நிறுத்தினாங்க? ரொம்ப செலவு பண்ணிட்டாங்களா ஏற்கனவே அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. மேபி அவர கொண்டு வர ஸ்பீட பார்த்தா, மேபி அதிர்ச்சிகரமான ஒரு எவிக்ஷன்ல அவரு இருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா, இது வந்து
எனக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொன்னா, நான் கிராஜுவலா பார்க்குற அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல அவர் எங்க இருந்தாரு ஃபர்ஸ்ட் டே ஓட்டிங்ல, இப்போ வந்து 3 பொசிஷன்ல, அதாவது பாட்டம்ல இருந்து 3 பொசிஷன்ல இருக்காரு. நாளைக்கு மேபி அவருக்கு மேல அமித் போகலாம். இவர கீழ கொண்டு வரலாம். டபுள் எக்ஸ்ட்ரா நீங்க இருந்தா நம்புறீங்களா இன்னும் ஐயா? ஓட்டு மூலியமா தான் இவங்க எவிக்ட் பண்றாங்கன்னு நீங்க இன்னமுமா நம்புறீங்க? இல்ல ஓட்டு மூலியமா எவிக்ட் பண்ணல. ஆனா அவங்க வந்து அவங்களுக்கு விஜய் டிவிக்கும், தமிழ் கிளிட்ஸ் அந்த வெப்சைட்டுக்கும் 110% இந்த கூட்டாளின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது எப்படின்னா, பாம்பின் கால் பாம்பறியும்ன்ற அது கிடையாது. என்னன்னா, நீயும் நானும் பார்ட்னர். நீ இவங்கள கொண்டு வா கீழன்னா, அவங்க கொண்டு வரணும். நீ இவங்கள கொண்டு வா மேலன்னா, அவங்க கொண்டு வரணும். அது அவங்களோட வேலை. அவங்க அஃபிஷியல் வோட்டிங்ன்றதுக்கும், இந்த அன்அஃபிஷியல் வோட்டிங்க்கும் சம்மந்தம் இருக்காது. என்னன்னா, இப்போ ஓட்டு போடுறவங்க 100 பேரா இருந்தா, பாட் ஓட்ஸ் போடுறவங்க 900 பேர் இருப்பாங்க. 1000 பேர்ல 100 பேர் தான் ஒரிஜினலா ஓட்டு போடுறவங்க இருப்பாங்க. மீதி 900 பீப்பிள் வந்து அந்த பர்ட்டிகுலர் வெப்சைட்டோ, சேனலோ சேர்ந்து பூஸ்ட் பண்ணி ஓட்டு போட வைக்கிறது. அததான் யார் உள்ள போனாலும் பார்க்கும்போது அவங்க வந்து இது மாரி வந்து அன்அஃபிஷியல் வோட்டிங்ல இவங்க மேல இருக்காங்க, இவங்க கீழ இருக்காங்கன்னு நான் நம்புறோம். அது வந்து ஆக்சுவல் வோட்டிங்க வந்து அவங்க என்னைக்கு அவங்க டிஸ்ப்ளே பண்றாங்களோ, அன்னைக்கு தான் இது வந்து நடக்கும். ஆக்சுவலா இவங்க இந்த ஃபோன் மூலியமா அந்த ஓட் பண்றாங்க இல்லையா? இந்த ஃபோன் மூலியமா ஓட் பண்றவங்க, அப்புறம் அந்த இது சொல்றது, இந்த ஹாட்ஸ்டாரோட அஃபிஷியல் ஓட்டிங் இதனோட ரிசல்ட்ஸை என்னைக்கு அவங்க பப்ளிக்கா டிஸ்ப்ளே பண்றாங்களோ, அன்னைக்கு தான் இந்த பிரச்சனை வந்து தீரும். இவ்வளோ வந்து அவங்க வந்து இந்த ஓட் ரிசல்ட்ஸ்ல இன்னைக்கு இவங்க மேல இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா, அதாவது இது அஃபிஷியல் ஓட்டிங்ல இன்னைக்கு இவங்க கீழே இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா, மேபி இந்த முடிவுகள் அவங்க எடுக்கப்படுற எவிக்ஷன்ஸ் மாறலான்றது என்னோட கருத்து. ஆனா 110% அவங்க வந்து இந்த அஃபிஷியல் ஓட்டிங்கோட முடிவுகளை அவங்க அறிவிக்கவும் போறதில்ல. அதை யாரோட இதுக்கும் அவங்க வந்து பப்ளிக்கா டிஸ்ப்ளே பண்ண போறதும் இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இவங்க வந்து இந்த டைப் இந்த கிளிட்ஸோட இந்த டைப் மூலியமா வந்து அவங்க வந்து ஒன்னே ஒன்னா சொல்ல வராங்க. இவங்களெல்லாம் நீங்க பாட்டம்ல எடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி அவங்க யாரெல்லாம் வந்து எவிக்ஷன் லிஸ்ட்ல வச்சிருக்காங்களோ அவங்களோட அந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஓட்டோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.2 இருக்கும். ஒருத்தருக்கு 6.2 இருக்கும், ஒருத்தருக்கு 6.3 இருக்கும், 6.1 இருக்கும். ஒரே நாள்ல அவங்களோட ஓட்டு வந்து 6.4க்கு போயிடும். அவங்க யாரை எவிக்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து 6.2க்கு வந்துருவாங்க. அந்த மாதிரி அந்த 0.1, 0.2, இந்த 55, இந்த ஒரு ஓட்டுல தோத்தவங்க கூட இருக்காங்கன்ற மாதிரி அந்த டயலாக் தான் அவங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதன் மூலியமா தான் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்றது என்னோட பாயிண்ட். நன்றிகள் பிரஹில். எஸ், அனுராதா பேசுறீங்களா? அனுராதா ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க, வந்துட்டு திரும்ப போயிட்டாங்க. அனுக்கு அப்புறமேட்டு வந்துட்டு விஜி அண்ட் பிரவீன் பேசுங்க. கிரிட்டிக்கும் தூக்கினாரோ? டாம் அவங்க போட்டுட்டாம், நான் வெயிட் பண்றேன். அப்படியா? ஓகே ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன் தென். சொல்லுங்க. கிரிட்டிக்கா விஜயா, யார் பேச போறீங்க? நான் தான் விஜி தான் பேசுவோம். ஆக்சுவலா என்னன்னா வந்து இன்னைக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து பாரு நெகட்டிவாவே தான் அவங்கள சொன்னாங்க. ஏன் பாசிட்டிவா சொல்றவங்க நிறைய பேர் சூப்பரா விளையாண்டாங்கல்ல கேமு. சாண்ட்ரா, அரோரா, கனி, விக்கல்ஸ் அவங்கள பத்திலாம் ஏன் பெருமையா பேசலாமே, ஏன் பேசவே இல்லை அவங்க அப்படின்னு எனக்கு ஒரு கவலையா போச்சு. ஏன்னா நெகட்டிவா விளையாண்ட பாரு ஏன் கூப்பிட்டு முன்னால வச்சுக்கிறாங்க. அவங்கள பத்தி பெருமையா 4 வார்த்தை விக்கல்ஸ், அந்த பொண்ணு பேர் என்ன சுபிக்ஷா, இவங்கள பத்தி எல்லாம் பெருமையா பேசலாமே. ஏன் அவங்கள பத்தி யாருமே பேசல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அடுத்து வந்து அரோரா சொல்லுச்சு இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு சொல்லுச்சு நேத்து சாண்ட்ரா பொண்ணு வந்தப்ப, நீங்க தானே பாரு கண்ணை குத்துனீங்க அப்படின்னு சொல்லுச்சு. நானா இருந்தா அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லுச்சு இந்த பொண்ணு. ஏன் இப்ப உட்கார்ந்து வந்தவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் பாரு வந்து டவுன்கிரேட் பண்ணி எல்லாரும் பேசுறாங்கல்ல, இவங்க தான் பெரிய தர்மகர்த்தா பரம்பரையாச்சே, ரொம்ப நல்லவங்க கேட்டகரியில இவங்க இருக்கும்போது ஏன் இவங்க தான் நல்லவங்கள வந்து யாரையுமே டவுன்ஃபால் பண்ணி பேசவே மாட்டாங்களே, ஏன் இவங்க அப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இவங்க தான் வந்து ஹரிச்சந்திரனுக்கு அடுத்த உண்மையை மட்டும் பேசுறவங்க, ரொம்ப நேர்மையானவங்க, நல்லவங்க. பாரு வந்து கெட்ட புள்ள. அப்படி இருக்கும்போது இவங்க தான் நல்லவங்களாச்சே, இவங்க நல்லதை மட்டும்தானே பேசணும், கெட்டதை பேசவே கூடாதே. இவங்க வந்து போனதுக்கு அப்புறம் நான் வந்து நல்லவன் அரோரா பேசுறத வந்து என்னால ஏத்துக்கவே முடியல. ஓகே, இப்ப வந்து இவங்க வந்து பேசுறது வந்து கெட்ட பொண்ணுன்னு சொல்லி வர்றவங்கெல்லாம் வந்து ஸ்ரீரஞ்சனி ஆகட்டும், அவங்க அந்த பொண்ணு பேர் என்னது, திவ்யாவோட அம்மா அப்பாவாகட்டும்,
அவங்க தம்பியோ, அண்ணனோ ஆகட்டும், அவங்கலாம் வந்து இவங்க பார்வதிய பத்தி பேசும்போது, அ மத்தவங்கள ஐயோ! என்னமோ ஒரு இது ஞாபகம் வந்துச்சு, மறந்துட்டேன் பாருங்க டக்குன்னு. ரொம்ப நேரமா கைய தூக்கி நின்றுருந்தேனா, நெறையா பாயிண்ட் வந்தது. அப்படியே நான் யோசிச்சு யோசிச்சு வச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லாமே மறந்து போயிருச்சு எனக்கு. அதனால வந்து இதெல்லாம் பண்றது எப்படி நியாயமாயிரும்? இவங்கெல்லாம் வந்து ஒண்ணா சேர்ந்து பார்வதி, பார்வதி, பார்வதின்னே தானே பேசுறாங்க. அத விட்டுட்டு அந்த புள்ளைக்கு தான் ஸ்பாட்லைட் குடுக்குறாங்களே தவிர, ஏன் மத்தவங்க நல்லவங்களுக்கெல்லாம் ஸ்பாட்லைட் குடுக்கலாமே! ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு, இவங்கெல்லாம் வந்து நல்லவங்க கேட்டகரியில இருக்கவங்கலாம், "நாங்கலாம் ரொம்ப நல்லவங்கப்பா. நாங்க ரொம்பலாம் கைண்டானவங்க. நாங்க தப்பெல்லாம் பார்க்க மாட்டோம். எங்க கண்ணு தப்ப பார்க்காது, தப்ப பேசாது, தப்ப காது குடுத்து கேட்காது" அப்படின்னு இருக்கலாமே! அங்கிட்டு ஓரமா ஒதுங்கி, ஒதுங்கி தப்ப மட்டும் தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. பாரவ பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க நல்ல கேம் விளையாடுறவங்கள பத்திலாம் நல்லா பேசலாமே! எங்களுக்கு நல்லதா காமிக்கலாமே! யார் வேணான்னா? அத ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? நான் ஷார்ட்டா முடிச்சுக்கிறேங்க. இன்னும் ஒரு கைய தூக்கிட்டு இருக்காங்க. பிரவீன் நீங்க பேசுங்க. ஏன் ஏன் என்னாச்சு? பதட்டமா இருக்கா? விஜி. இல்ல ஞாபகத்துக்கு வரல. அதான் சொல்றேன்ல நானு ஒரு 5, 6 பாயிண்ட் வச்சிருந்தேன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நானு சொல்லுங்க. ரொம்ப என்ன நேரமா ஸ்ரீரஞ்சனி வந்து வந்திருப்பாங்க. வந்து பார்வ பத்தி பேசுவாங்க. கேரக்டர பத்தி பேசுவாங்க. எக்ஸாக்ட்டா கேரக்டர்ன்ற அந்த கேம்க்காக என்ன வேணாலும் பண்றன்றது வந்து உங்களோட எக்ஸாக்ட் வேர்ட் என்ன சொல்லுவாங்க? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நான் வேற அத ஞாபகம் வச்சிருந்தேன் மறந்துட்டேன். அவங்க என்ன வேணா பேசட்டுங்க. ஏன் வந்து போயிட்டு இவங்க அவங்களோட லாயல்டி கேம்க்கு மட்டும் தான் அப்படி ஏதோ சொல்றாங்கல்ல? நோ, நோ. நல்லது அது வந்து உட்கார்ந்து பேசுறப்ப. இல்ல. ஓகே. அவங்களுடைய உள்ள லாயல்டி கேமுக்கு மட்டும் தான். இது அது இல்ல. என்னது அம் நீ கேமுக்காக வந்து ஒரு இது குடுக்குற. அது நல்லா இருக்குது. என்னுடைய குறையுமே லைக் பேட் திங்ஸுமே வந்து அதுவா தான் இருக்குது. என்னன்னா, லைக் நீ கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். அ எப்படி வேணாலும் அந்த கேம விளையாடலாம். அப்படின்றது உன் கேரக்டரே வந்து நீ வந்து அந்த அ ம அ இது பண்ணிக்கலாம். அப்படின்ற மாரி தோணுது. அத தாண்டி உனக்கு பர்சனல் நீ ஒரு பெர்சனா நீ வந்து உன் கேரக்டரே டேமேஜ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு கான்டெக்ஸ்ட்ல பேசுவாங்க. அவங்களோட கிரெடிபிலிட்டி அப்புறம் கேக்குதா? இல்ல கிரெடிபிலிட்டின்னு அவங்க சொல்ல மாட்டாங்கங்க. ஆ கேரக்டர்னே அவங்க சொல்லுவாங்கங்க. கிரெடிபிலிட்டின்னு வேர்டு யூஸ் பண்ணாங்க டாம். ம்ஹ்ஹ்ம். கிரெடிபிலிட்டின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு நீங்க ஒரு ஹியூமன் அத ஞாபகம் நீங்க ஒரு பர்சன், நீங்க ஒரு ஹியூமன். அத தாண்டி வந்துட்டு நீங்க பண்றீங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. நீங்க ஒரு பர்சன்றத மறந்துட்டு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. ம். ஏன் அந்த அந்த ஹியூமன் வந்து சபரிநாதன் உங்க நண்பர் வெளியில இருந்த நண்பர் ஆ 14 டைம் போய் குத்துனாரே! அப்ப அவர்கிட்ட கேட்கலையா? ஹியூமனா இல்லையான்னு? சபரி வந்து வெரி கம்ருதீனுக்கு குட் அட்வைஸ் பெர்சன். பண்றாங்க. சபரி நான் வெரி குட் சிஸ்டரா பெர்சன். அட்வைஸ் ஏங்க பண்றேன். உங்களுக்கு தெரியுன்றதுக்காக ஆமா, எப்படிங்க போய் சொல்ல முடியும்? அவன் என்னங்க வேல பார்த்தான்? அதைய ஆமா. பேசணும்ல. அதைய பேசுறதுக்கு இவங்களுக்கு இது இல்ல. ஆமா. அது கூட ஒண்ணும் இருக்கும். பிரச்சனை இல்ல. ஒரு லிப்ஸ்டிக்க வந்து அந்த கபோர்ட்ல வைக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு அத வந்து இதுல வேணும்னே அந்த சண்டையில தான். அதுல அத பர்ப்பஸ்ஃபுல்லி. வந்து 1 ஹவர்ல வந்து காமிக்கிறாங்க. இந்த லிப்ஸ்டிக் எல்லாம் அது வைக்கிறதுக்கு இடமே இல்லையா? அந்த ஒரு லிப்ஸ்டிக், ஒரு குச்சி வைக்கிறதுக்கு வந்து அந்த பாத்ரூம் ஏரியால இடமில்ல. அத கொண்டு வந்து கையில குடுத்துட்டு போறாப்ல. என்னத்த சொல்றது? அத அத வந்து 1 ஹவர்ல காமிக்கிறாங்கல்ல. அப்ப இவங்க எத நம்மளுக்கு காமிக்கணும்னு விருப்பப்படுறாங்க? எவ்வளவோ நல்ல விஷயம்லாம் இருந்தது. அதையெல்லாம் காமிக்கலாம். அந்த லிப்ஸ்டிக்க கொண்டு வந்து வச்சத 1 ஹவர்ல காமிச்சது தான் என்னால தாங்கவே முடியல. ஏப்பா இருக்கிறதே 1 ஹவர் தான். அந்த 1 ஹவர்ல லிப்ஸ்டிக் வைக்கிறதுலாம் அவன் ஒண்ணே ஒண்ணுதான் இன்னைக்கு ஷோல பண்ணியிருக்கான். ஃபுல் டே வெட்டியா இருக்கான். ஒரே ஒரு விஷயம் பண்ணியிருக்கான். அதையாவது போடணும்ல. அதான் காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெங்காய ஸ்டார். ஓகே. எஸ். ஆமா. டாப் 5ல அதான் கொண்டு ஐ வர திங்க் ரீசன் வேணும்ல அதான். எல்லாருமே இப்ப சொல்லிட்டாங்க. அதேதான். அதே சேம் பாயிண்ட்ஸ் தான். ம். கொஞ்சம் ரெப்பிட்டிட்டிவா தான் இருக்க போது. ஆனா, எனக்கு என்ன புரியலன்னா, இப்ப அமித் எல்லாம் வந்து இவ்ளோ நாள் ஷோல இருக்கிற ரீசனே வந்து பாரு தான். அவர் வந்து பாரு கூட இருந்ததுனால தான் ஹி ஹாஸ் பீன் அ ஷோன் இந்த 1 ஹவர் எபிசோட்லலாம் வராரு. அஃப்கோர்ஸ் அவர் அத பாடுறாரு, என்டர்டெயின் பண்றாரு. பட் அதுக்காகவாங்க பிக் பாஸ்க்கு வந்திருக்காங்க. அவர் எப்போலருந்து வந்து பாருவோட இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சாரோ, அப்பதான் அவருக்கு அந்த ஹைலைட், லைம்லைட் எல்லாமே கிடைச்சிருக்கு. இல்லாட்டி ஹி வுட் ஹவ் ஆல்சோ கான். 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து அவர் கூட போக சான்ஸ் இருக்கு. இப்ப எஃப்ஜே போயிட்டா, வியானா போயிட்டா, அதுக்கு பதிலா அமித் போறதுக்கு வந்துட்டு சான்சஸ் வேர் ரியலி ஹை. எனக்கு வந்து ஆஸ் அ கண்டஸ்டன்ட் ஆர் எனக்கு ஆஸ் அ கண்டஸ்டன்ட் இல்ல. ஆஸ் அ பெர்சன் எனக்கு அமித் ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னன்னா, திஸ் இஸ் நாட் அ பிளேஸ் ஃபார் ஷோயிங் யுவர் குட்னஸ் சைட்.
அவர் கொஞ்சம் ஹியூமரஸ் அது எல்லாமே பண்றாரு. ஆனா, இதே ஸ்ரீரஞ்சனி தான் வந்துட்டு ஹிண்ட்டா வந்துட்டு உனக்கு கேம்ல வந்து புரோட்டீன் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பவே நம்மளுக்கு அது புரிஞ்சது. அவங்க புரோட்டீன்னா பார்வ தான் சொல்றாங்க அப்படின்ட்டு. சோ இத்தன நாளா பாரு கூடயே சுத்திட்டு சொம்பு தூக்கிட்டு, இப்ப ஷி இஸ் கம்மிங் அண்ட் அக்யூசிங் பாருங்கிறது வந்து இட் இஸ் சோ அன்ஃபேர். இன்ஃபாக்ட் அமித் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பாரு தான் இருந்திருக்காங்க. ரைட்? இட்ஸ் பீன் அ வைஸ் வெர்சா. அவங்களுக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அண்ட் அது வந்து ஐ திங்க் அமித் ஹஸ் பீன் வெரி சின்சியர் டூ சம் எக்ஸ்டென்ட் இன் தட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆல்சோ ரைட்? ஆனா இவங்க வந்து இன்னைக்கு இப்படி பேசினது வந்து இட் இஸ் லைக் சோ எப்படி சொல்றது? அன்எக்ஸ்பெக்டட்ன்னு சொல்லலாமா? இல்ல வந்து இல்ல, வெரி இல்ல. இட்ஸ் அ கம்ப்ளீட் சேட் டு பிளான்ட். சீ இட். நோ, நோ. பிளான்ட் ஒண்ணுங்க. ஆக்சுவலி ஸ்ரீரஞ்சனி வந்தது வந்து கம்ப்ளீட்லி ஃபார் ஓட்டுக்கு என்ன தேவையோ அத பண்ணியிருக்காங்களே தவிர, ஒரு ஷோவா பார்த்து நியாயமா அவங்க பேசல. அவங்க சபரின்றது அவுட் சைடர் ஃப்ரெண்ட்ஷிப்ன்னு கொண்டு வந்திருக்காங்க. விக்கல்ஸ் ஆ விக்ரம் அவங்களுடைய ஃபேமிலி கிட்ட WhatsAppல பேசுறேன்றத அவங்களே கன்வே பண்ணியிருக்காங்க. ஓகே, கரெக்ட். கானா இல்ல அதான் வினோத்துக்கு ஓட்டு சபரிய அதிகமா இருக்கு. இருங்க, தூக்க இருங்க. ட்ரை பண்ணியிருக்காங்க. ம். கானா வினோத்துக்கு வந்து ஓட்டு அதிகமா இருக்கு அப்படின்றதுனால, கானா வினோத்தோடைய ஓட்ட வந்து அவருடைய கணவருக்கு குடுங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வந்து பார்க்காத ஒரு விஷயத்த ஆமா. வந்து அது நம்பிருவாங்கன்றதெல்லாம் வந்து ஒரு பேசிக் முட்டாள்தனமா எனக்கு பார்க்கப்படுது. இப்போ ஆமா. நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, ஒரே 1 வாரம் சேவ் பண்றதுக்காக, இத்தன நாளா நல்ல மனிதன்னு ஒரு பேர் எடுத்திருப்பார்ல. அந்த பீரியட்ஸ் இஷ்யூ அதையும் அவர் அட்ரஸ் கெடுத்துட்டீங்க. பண்ணப்ப, எக்ஸாக்ட்லி, அந்த எக்ஸாக்ட்லி. பீரியட்ஸ் இஷ்யூ அப்ப நடந்தப்ப, அவர் மேல ஒரு பெரிய தாக்கம் இருந்துச்சு. ஹோஸ்டும் அத வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணப்பட்டது. கரெக்ட்டுங்களா? அதையெல்லாம் உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி, ஓகே நீ இல்ல தெரியாம பட் சொல்லிட்ட. அது எனக்கு அவங்களே புரியுதுன்னு ஒரு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தாங்க டாம். அவங்களே ஏங்க ஸ்ரீரஞ்சனியே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அப்படி அவர் பேசியிருக்க கூடாது. அது தப்பு தான் அப்படின்னு. கரெக்ட்டு. சோ அப்ப நீ வந்து கரெக்ட்டா பேசின. இப்போ உள்ள வந்து நீ ஒரு பொண்ண அக்யூஸ் பண்றங்கிறது வந்து இட் இஸ் ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். அதாவது ஏன்னா உனக்கு வந்து ஓகே இப்ப சபரிய வந்து இப்ப சேனல் வாண்ட்ஸ் டூ ப்ரமோட் சபரி அப்படின்னா, அதுக்கு சபரி ஏதாவது செய்யணுங்க. நீங்கலாம் சும்மா போயிட்டு எல்லாரும் தூக்கி தூக்கி விடுறதுனால வந்துட்டு, அவர் வந்து டைட்டில் வின்னர் ஆயிட முடியாது. ஏங்க புரியுது. இப்ப வந்து டாப் 5லயே கிடையாதுங்க. பிரிடிக்ஷன்லயே கரெக்ட்டுங்க. சபரி பட் இல்லங்க. நான் சொல்றேன். அதாவது வந்து மேபி சேனல் வாண்ட்ஸ் டூ புஷ் ஹிம் அப் ரைட். பட் அதுக்கு வந்து நீங்க வந்து பார்வ ஊர்காவா யூஸ் பண்ணிக்கிறது வந்து இட் இஸ் அப்சல்யூட்லி அன்ஃபேர். அதாவது ம்ஹ்ஹ்ம். அம் ஓகே. அவங்க தான் வந்துட்டு இந்த கேம் இத்தன நாளா நடத்துனாங்க. வாட்டெவர் வே ரைட். அவங்க என்ன அப்படி வந்து அவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ற அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? முன்னாடி இத்தன வருஷமா நம்ம பார்த்த சீசன்ல பண்ணாத லவ் கன்டென்ட்டோ இல்ல வந்து அ என்ன ஒரு பொண்ணு வந்து சண்டை போட்டுறக்கூடாது யாருக்கும். அது ஒண்ணு தானே இவங்களுக்கு வந்துட்டு அதாவது ஒரு பொண்ணு வந்து ஸ்ட்ராங்கா நின்னுடக்கூடாது. அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்கங்கிறத வந்து எப்படியாவது இப்ப வந்து சேனல் அவங்கள கீழ கொண்டு வரணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாங்க. இப்ப திவ்யாவோட பேரன்ட்ஸ் பண்றதெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு வந்து பார்டர் லைன் புல்லிங். அவங்க வந்து கானா வினோத்த வுட்டாங்க. கமருதீன விட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் வந்து கால்ல விழுந்துட்டாங்களாம். அது வந்து திவ்யாவோட அம்மா சொல்றாங்க. அதாவது அது அத பாரு வந்து அவங்க எதுக்குங்க ஹைலைட்டே கால்ல பண்ணல. விழணும்? இல்ல அதுதான். பாரு என்ன பண்ணா திவ்யாக்கு? எனக்கு புரியல. பாருக்கும், திவ்யாக்கும் பிரச்சனையே இல்லையே! அன்லெஸ் இவங்களா ஒரு சண்டையில சும்மா பாருவ நடுவுல இழுக்கிற வரைக்கும், பாருக்கும், திவ்யாக்கும் என்ன பெரிய பிரச்சனை வந்தது? அம்ருதன் கூட வந்த சண்டையில அவங்க வந்து சும்மா தேவையில்லாம திவ்யா வந்துட்டு, "பாரு இது உனக்கு ஏங்க நடந்திருந்தா நீ சும்மா தான் இருப்பியான்னு" பொண்ணு இழுத்து விடுறது பிஞ்சிரும்னு தான். சொன்னானேங்க. பிஞ்சிரும், பொத்து ஆ, மூடுன்னு சொன்னானே திவ்யாவ. அங்க ஆமா. இல்லாத ரோசம் அதெல்லாம் அவங்களுக்கு ஒண்ணும் இங்க இல்ல. வந்துருச்சா? அதுதான் எனக்கும் புரியல. ஆ. அப்படி இவள புல்லி பண்ற ஒண்ணா அவங்க அப்பா வந்து தீவிரமான பாரு ஃபேனா இருக்கணும். திவ்யாவோட அப்பா. அ இல்லாட்டி வந்துட்டு இட் லுக்ஸ் லைக் ஃபிக்ஸ்ட் இதுதான். அதாவது வந்து சேனல் ஹஸ் புஷ் தெம் டூ டாக் லைக் தட் மாரி தான் தோணுது. பட் இட் இஸ் சோ அன்ஃபேர். ஒரு பொண்ண வந்துட்டு இப்படி யாரோ சொன்ன மாரி வந்து அடிச்ச சபரிய வுட்டுட்டாங்க. விக்கல்ஸ் விளையாடுற வன்மமான கேம வுட்டுட்டாங்க. சுபி பத்திலாம் யாருக்குமே சொல்றதுக்கு எதுவுமே எதுவுமே இல்ல. இல்லங்கும்போது, அவள்லாம் டாப் 10ல இருந்து என்னங்க? எனக்கு புரியல. அந்த பொண்ணு அந்த இதுல இருக்காங்கிறதே யாருக்குமே விசிபிளாவே இல்ல. சுபிக்கே வந்து ஃபேஸ் மாறுது நோட் பண்ணீங்களா? ஆமா. ஐயோ! நம்மள பத்தி ஏன்னா எதுவுமே வந்து சொல்ல சொல்றதுக்கு மாட்டேங்கிறாங்களே, ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்ல. ஆ. எல்லாரும் ஒரே ஒரு பாயிண்ட்ட மட்டும் வச்சு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆமா. கோவம் வருது. அப்சல்யூட்லி. அவங்க வந்து அத நல்லா நோட்டீஸ் பண்றாங்க. சோ ஓகே. ஐ மீன் இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸும் பண்ணியிருக்கோம். அவங்க மீடியாலேருந்து கிடையாது தான். இப்ப வந்து எப்படி சபரி மைட் நோ லாட் ஆஃப் பீப்பிள். இந்த விஜய் டிவி மக்கள் எல்லாம் சபரிக்கு தெரியும். சோ வரவங்கலாம் அவங்க கிட்ட பேசுவாங்க. அந்த ஒரு இன்செக்யூரிட்டி வந்து சுபி ஃபேஸ்ல எப்போதுமே தெரியும். இந்த மாரி வந்துட்டு நம்ம கொஞ்சம் வி ஆர் நியூ டூ திஸ் ஃபீல்டுங்கிறது வந்து அவங்க ஃபேஸ்ல எப்போதுமே தெரியும். பட் அவங்கள பத்திலாம் சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லையே! கன்டென்ட்டே இல்ல. இப்ப அந்த பொண்ணெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள ஏன் இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கு? அப்படி இருக்கும்போது, நீங்க வந்து ஒரு பொண்ணையே எல்லாரும் டார்கெட் பண்றது வந்து, இட் இஸ் கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபிள்.
இது வந்து சேனலோட சதியா அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும். பட் ஐ ஹோப் லைக் நாளைக்கு பிகாஸ் பார்வதியோட அம்மா உள்ள இருக்காங்கங்கிறதுனால, ஐ ஹோப் தேர் இஸ் அ குட் எலிவேஷன். ஐ ஹோப் ஷி இஸ் பேக் டூ ஃபார்ம். அம் அ அது வந்து பார்க்கறதுக்கு வந்து ஐம் ரியலி ஈகர். ஏன்னா ஈவன் வெரி டிசப்பாயிண்டிங். இன்னைக்கு வந்த இந்த டீம்மேட்ஸ் எல்லாம் வந்து பேசினது வந்து ஹைலி, அதுவும் அமித்தோட ஒய்ஃப்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவங்க வந்து மிஸ்டர் அண்ட் மிஸஸ் சின்ன திரையிலயும் வந்துட்டு இப்படிதான் வந்து அவர் ஒழுங்கா விளையாடிட்டு இருந்தாலும் வந்து கவுத்து விட்டு போயிடுவாங்க. ஐ டோன்ட் நோ இஃப் யூ கைஸ் ஹவ் சீன். ஏதாவது டாஸ்க்க கெடுத்து விட்டுருவாங்க. தட்ஸ் ஹவ் ஷி இஸ் லைக் அம் பட் வந்து ரொம்பவே அன்ஃபேரா தோணுச்சு அவங்க பேசினதெல்லாம். இல்லங்க. ஸோ அது அது அவருக்கு சரியான அட்வைஸே கிடையாதுல்ல. புரியுதா? கிடையாது. அவரு ஆக்சுவலி கரெக்ட் எக்ஸாக்ட்லி. ட்ராக்ல இருக்காரு. அவரு ஒருத்தர கரெக்ட். பத்தின அத வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல குழப்பி இருந்து விட்டு போயிட்டாங்க. கரெக்ட் ட்ராக்ல இருக்காரு. அவரு ஆமா. இட்ஸ் நாட் தட் ஹி இஸ் டாக்கிங் டு பாரு. பட் அவர் ஒருத்தரை பத்தி புரிஞ்சு வச்சுட்டும் எல்லாமே ஹி இஸ் ஆன் பாயிண்ட். என்ன நடக்கத வச்சு பேசுறாரு. இவங்க போயி கரெக்ட். அவர கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் இன்னும் பண்ணி குழப்பி விட்டாங்க. ஹி மைட் ரியாக்ட் ம். ரூட். புரியுதா? மூவிங் கரெக்ட், ஃபார்வர்ட் ஹி மைட் கரெக்ட். ரியாக்ட் ரூட் வித் அதர் அது கண்டெஸ்டன்ட்ஸ். வந்து அவருக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகும். பயங்கரமா அவருக்கு எனக்கு பேக் ஃபயர் தெரிஞ்சு ஆக போகுது. யா. ஆமா. நெக்ஸ்ட் எவிக்ஷன் அவர் தான் நெனைக்கிறேன். அப்படிங்கிறீங்களா? இத இத மட்டும் எடுத்துட்டு அவர் விளையாடுனாருன்னா, நெக்ஸ்ட் எவிக்ஷன் அவர் தான் நெனைக்கிறேன். பாவம் ஒழுங்கா ஆர் மேபி இட் குட் ஆல்சோ பி திஸ் ரைட். சேனல் மைட் பி திங்கிங் இப்ப வந்து இத்தன நாளா பாருக்கு பெருசா சப்போர்ட் அங்க யாருமே கிடையாது. திவாகர் போன அப்புறம். அமித் வந்தப்புறம் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்காரு. ஸோ, அத கூட வந்து கெடுக்கிறதுக்காக கூட இந்த மாரி அவங்கள குழப்பி விட்டு, சரி அவர வெளிய தூக்கிருவோம்னு நெனச்சாங்களா? என்ன தெரியல. இல்ல. ஓகே நெறைய இல்லங்க. பேர் ஹேண்ட் என்னென்ன ரைஸ் பண்றாங்க. பேசணும்னு சொல்ல மாட்டாங்கங்க சேனலு. மேபி ரொம்ப க்ளோஸா இருக்கும் பட்சத்துல, இப்ப சபரிக்கு வந்து பிரவீன் பென்னட்டோட ஒய்ஃப் தானே வந்து பேசுனாங்க. அந்த மாரி க்ளோஸா கரெக்ட். இருக்காங்க. ஒரு கனெக்ஷன்ஸ்ல ஆப்வியஸ்லி உள்ள போறவங்களுக்குலாம் எல்லாமே உள்ள இருக்கவங்க கனெக்ஷன்ஸ்லாம் ஒண்ணு இருக்கும். என்ன பண்றது? ஏது பண்றது? கண்டிப்பா டெஃபினட்டா ஐடியாஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அத தாண்டியும் சிலர் வந்து சொதப்பிருவாங்க. ஆமாமா. கரெக்ட். இன்னைக்கு இவங்க இவங்க பண்ண கான்ஃபிடென்ட்லாம் எம்மா திவ்யா தத்திமா! ஆமா ஒண்ணுமே அவ என்ன பண்ணதில்லம்மா. இல்ல எனக்கு புரியல. அவங்க ஒண்ணுமே என்ன பண்ணல வீட்டுக்குள்ள. பண்ணிட்டாங்க? அதாவது எனக்கு திவ்யா தேவையில்லாம வந்து பண்ணதுல நான் ரசிச்சதோ, சிரிச்சதோ 2 இன்சிடென்ட் நான் சொல்லுவேன். திவாகர் இருக்கப்ப திவ்யா ஒரு அட்வைஸ் குடுப்பாங்க நிக்க வச்சு பேசி. அது அவ்ளோ டீசென்ட்டா, பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அதற்கு அடுத்து அவங்க படுத்துக்கிட்டே விளக்கமார்த்த வச்சு கூட்டுவாங்கல்ல. இந்த 2 ம், இடத்த ம். தவிர கரெக்ட். திவ்யா பண்ணி ஆமா. ஒரு இலவையும் நான் ரசிச்சதில்ல. கரெக்ட். அவங்க வீக்கெண்ட்ல சேதுபதி சார் கிட்ட பதில் கூட தான் ஒழுங்கா சொல்லல. இல்ல ஏங்க எனக்கு என்ன அப்படியே முக்குங்க. ரொம்பவே விஜேஎஸ் வந்து திவ்யாவ காரி மட்டும் தான் துப்பல. உண்மையாலுமே சொல்றேன். ஐயோ! அம்மா உட்காந்துருங்க. பேசவும் கரெக்ட், மாட்டீங்க, பேசவும் தெரியாது. அப்படி சொல்லி அவரு உட்கார வைப்பாரு அவங்கள. கரெக்ட். அப்படியே மூஞ்செல்லாம் பிதுங்கும் அவங்களுக்கு. இப்போ உட்கார்ந்து டேய் பிளேயர் டாப் 2 அப்படின்னா, ஆமா. டாப் 2 ஓரளவுக்கு நியாயம் வேணுமாடா? 200% அப்படிங்கிறாரு அவங்க எப்பா அண்ணன். ஓகே சாமி! பெச்ச பிஆர்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்க. இப்ப 200%மா அப்படின்ட்டாரு அவரு. இல்ல எனக்கு ம். இன்னைக்கு அந்த நடந்ததுலயே எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கல அப்படின்னா, பாரு ஏதோ சொல்லிட்டு இருப்பா. திவ்யா எப்படி இவ்ளோ அழகா இருக்காங்க. அந்த மாரி ஏதோ சொல்லிட்டு இருப்பா. ம். அவங்க அம்மா கிட்ட. அப்ப கூட வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் கழிஞ்சு அவங்க அப்பா ஏதோ கலாய்ப்பாரு அவள. அது வந்து எனக்கே ரொம்ப சேடா இருந்தது பார்க்கும்போது. ஏன்னா, அவ வந்து உங்க பொண்ண பத்தி அவ்ளோ அழகா வந்து சொல்றா. ஒரு மாரி வந்து அப்கிரேட் பண்ணி சொல்றா. ஆர் லைக் அப்படியுமே வந்துட்டு நீங்க அந்த இன்ஸ்டன்ஸ்லயுமே வந்து நீங்க யூ ஆர் ட்ரைங் டூ ஒன்லி புட் ஹர் டவுன். அது வந்து அவ்ளோ விசிபிளா இருக்கு. அவ வந்து நல்லா தானே பேசிட்டு இருக்கா. அவங்க டாட்டர் பத்தி வந்து ஏதோ ஒரு ஐ மீன் ஷி இஸ் அ விஜே ரைட்? இட் இஸ் ஹர் ஹேபிட். அவ வந்து அத கண்டக்ட் பண்ற மாதிரி வந்து பண்றது வந்து இட் இஸ் ஹர் நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் ரைட்? தட் இஸ் ஹவ் ஷி இஸ். அம் எல்லாரும் அப்படியே ரவுண்ட்ல சும்மாவே உட்கார்ந்துட்டு இருந்தா அது இருக்காதேன்னு சொல்லிட்டு அவ ஏதோ ஆரம்பிக்கிறா ஏதோ டாபிக். அப்பயும் அவர் வந்து அவள புட் டவுன் பண்ணி பேசும்போது, அப்பதான் நினைச்சேன், 40 நாள் தள் க வந்த உங்க பொண்ணுக்கே நீங்க இவ்ளோ ஃபீல் பண்றீங்க. 40 நாள்ல இளச்சிட்டு அவங்கலாம் ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஸ்ட்ராங்கா ஆடிட்டு இருக்காங்க. இவ்ளோ அப்போசிஷன் ஃபேஸ் பண்ணி. ரைட்? அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க வந்து திவ்யாவ பாரு கூட கம்பேர் பண்றதே தப்பு. ஆஃப் கோர்ஸ் அது வந்து என்ன சொல்றது? ஏங்க திவ்யா திவ்யா டாப் 10க்குள்ள வரதற்கு தகுதி இல்லாத ஒரு நபருங்க. இந்த 100%, ஆக்சுவலி 100%. இவங்க பேசியிருப்பாங்க. யாரு பேசியிருப்பாங்க அப்டின்னா வந்துட்டு, வியானா வெளில பேசியிருப்பாங்க. வியானா கிட்ட கண்டஸ்டன்ட் நேம்லாம் குடுப்பாங்க. இல்ல இவங்க இல்ல, இவங்க இல்ல, இவங்க இல்ல, இவங்க இல்ல. கரெக்ட், கரெக்ட். மனசே இல்லாம ஒவ்வொன்னா குடுத்துருப்பாங்க. பார்வதிய டாப்ல வச்சிருந்த வியானா, எந்த இடத்துல வந்து இப்ப 4க்கு போனாங்க அப்டின்றது எனக்கு தெரியல. பட் ஸ்டில் அவங்களால 4 தாண்டியும் பார்வதிய வெளில தள்ள முடியல.
தள்ள முடியல. புரியுதா? ஆனா இன்னைக்கு பிரஜினோட இன்டர்வியூ பாத்தீங்களா? இன்னைக்கோ நேத்தோ அவர் அந்த பிரஜன் ஏங்க எஃப்ஜே அதெல்லாம் ஸ்கிரிப்டடுங்க. இங்க பாருங்களேன். பிரஜன், பிரவீன், எஃப்ஜே இவங்க எல்லாரும் எப்ப ஒண்ணா சுத்த ஆரம்பிச்சாங்களோ, இட்ஸ் கம்ப்ளீட்லி பெய்டு ஸ்டஃப் அப்படின்றத நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி a பெய்டு ஸ்டஃப். அவங்க ஒருத்தவங்க கிட்ட காச வாங்கிட்டோ, இல்ல வந்து அவங்க ஒருத்தவங்க கிட்ட புரொடக்ஷன் குடுக்கணும் அப்படின்றத நெனச்சு, பார்வதியை மட்டும் வரவிடக்கூடாதுன்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ, அந்த மாதிரியான இன்டென்ஷன்ல அவங்க எறங்கிட்டாங்க. இதே பிரவீன் கரெக்ட். 4 நாளைக்கு முன்னாடி இன்டர்வியூ குடுத்திருக்காரே. பிரவீன் தேவ ம். சகாயம் வந்து அவ்ளோ டீசென்ட்டான இன்டர்வியூ குடுத்திருப்பாரு. ம். அவரு வெளில வரும்போது அந்த 30 நாள்ல அவருடைய எண்ணங்கள் என்னவாக இருந்துச்சு அப்டின்னா, எனக்கு ஹேட் அப்டின்னாலும் பார்வதி தான் வருது. வின்னர் அப்டின்னாலும் பார்வதி தான் வருதுன்னு அவரு சொல்றாரு. கரெக்ட். சரி கரெக்ட்டா? பிரவீன கூட விட்டுலாம். நான் பிரஜின் ம். வந்து இப்போ அவர் எவிக்ட் ஆயி போனதுக்கு அப்புறம் குடுத்த ஒரு இன்டர்வியூல கூட பார்வதி பத்தி நல்லதா சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு ம். குடுத்த இன்டர்வியூல அது எப்படி பார்வதி டாப் 5ல கூட இல்ல. இன்னைக்குன்னா இன்னைக்கு இல்ல. மேபி நேத்து குடுத்திருப்பாரா அதுதான் இருக்கும். பெறப்பட்ட டாப் 5ல கூட எப்படி பேட்டியம். பாரு இல்ல? எனக்கு புரியல. பெறப்பட்ட அதாவது பேட்டியம் அண்ட் சாண்ட்ரா பேட் டாப் 5யா? இன்ஃப்ளூயன்ஸ். திவ்யா டாப் 5யா? ஆனா வந்து ஓகே அவர் என்னலாம் சொல்லிருக்காரு? விக்ரமு, திவ்யா, ம இது கானா வினோத், கமருதீனா. நான் என்ன எப்பா சொல்றேன், டேய்! இவங்க எல்லாம் சம்மந்தமே இல்லாம ஏன் திவ்யா பேர இத்தன நாள் காரி துப்பிட்டு இருந்த திவ்யாவ ஏன் உள்ள அது கொண்டு வராங்க? பிஆர் ஏதோ பணம் காசு. வாங்கிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். காசு. ஆ. கம்ப்ளீட்லி காசு. இட்ஸ் எவிடென்ட் தட் அவங்க இதுக்கு தான். அப்பா உள்ள தான் பேமெண்ட் வாங்க முடியல. ஓகே. இப்ப திவ்யா பேர் சொன்னா ம். கிடைக்குமா? ஓ! பார்வதி கிட்ட நம்ம எல்லாத்துக்கிட்டயும் இது இருக்கா? ஓகே. அப்ப நம்ம பார்வதிய முடிச்சு விடுவோம். அப்படின்னு தே ஆர் திங்கிங். தே ஆர் டூயிங் ஆ. தியர் லெவல் அதான் பெஸ்ட். எனக்கு புரியல. இதுல இவங்கலாம் காமெடி எப்படி டாப் 5 ம். ஆனாங்க? இந்த கமருதீனுமே ஃபர்ஸ்ட் டேலேருந்து வெறும் லவ் கன்டென்ட் தான். அதாவது ஒண்ணு அரோரா கூட சுத்துறேன், இல்லாட்டி பாரு கூட. அண்ட் 100% ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் டைனமிக்ஸ் ஹி ஹஸ் பீன் கமிங் அப் ரைட். ஓகே. அவர் வந்து மேபி டாஸ்க்லலாம் கொஞ்சம் அக்ரெசிவா விளையாடுறாரு. இல்லன்னு சொல்லல. அத விட்டா சண்டை போடுறத தவிர வேற ஒண்ணுமே பண்ணல கமருதீன். இப்ப இந்த ஹோல் வீக் பாருங்க, அவர் வாயவே தொறக்கல எங்கேயுமே. யாஹ்! ஏதாவது ஃப்ரேம்ல கமருதீன் வந்தாரா? ஏதாவது ஃப்ரேம்ல கமருதீன் தெரிஞ்சாரா வெளில? கமருதீன் போய் அரோரா கிட்ட தொங்குறத நீங்க பார்த்தீங்களோ? ஆமாமா. பார்த்தேன். மல்டிபிள் பிளேஸஸ். குழந்தாய் யாஹ்! நேத்து நைட்டே உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்கல்ல. ஓகே தானே? எல்லாம் ஓகே தானே? இல்லன்னா நான் யாஹ்! உடனே வந்து பக்கத்துல உட்கார்ந்துப்பேன்ல. அப்படின்ற ஆ மாதிரி. இல்ல ஏன்னா, அவரு அவனுக்கு வந்து அழுதாங்க. பயம் வந்துச்சு. ஐயோ! இப்ப ஆ. பாரோட அம்மா வராங்க. அதனால வந்து இன்னொரு ஒரு சைட் ட்ராக்க போட்டு வச்சுப்போம். ஏன்னா, திடீர்னு பாரோட அம்மா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, ஹி நீட்ஸ் டூ ஹேங் அவுட் வித் சம்மன் ரைட்? எவ்வளோ நேரம் காணாமலே ம். உட்காந்துக்கிறது. ம். அதனால அரோரா கிட்டயும் கொஞ்சம் சமாதானம் ஆயிடுறாரு. இங்க வந்து 2 அடி விழுந்ததுன்னா, அங்க வந்துடுறேங்கிற மாதிரி. ஸோ எனக்கு புரியல. அதான் இவங்களா வந்து இப்ப காசு வாங்கிட்டு, சும்மா வந்துட்டு டாப் 5 இவங்க தான், அவங்க தான்னுலாம் வந்து ஏங்க ரொம்ப ஒரு இந்த அன்ஃபேர் கேம் தான் ஆடிட்டு பிரஜன்லாம் இருக்காங்க. எப்படியாப்பட்ட ஒரு பித்தலாட்டம்னா, அவங்க ஏமாத்தி விளையாட மாட்டாங்க. ஃப்ர ஃப்ராடுத்தனம் பண்ணி விளையாட மாட்டாங்க பார்வதி. ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா விளையாடுவாங்கன்னு சொன்னாரு. ஓவர் நைட்ல ஆமா. எப்புட்றா டேய்! எப்புட்றா பேச ஓவர் நைட்ல முடியும்? வந்துட்டு டாப் 5லயே இல்ல அப்டின்ட்டாரு. ஆ இதெல்லாம் நம்புற மாரியாடா இருக்கு நீங்கலாம் சொல்றது. என்ன எல்லாம் வந்துட்டு பெறப்பட்ட பேடிஎம் கும்பல்ஸ். ஆ ரொம்பவே அப்பட்டமா இருக்கு. இந்த எஃப்ஜேயோட இன்டர்வியூலாம் பார்க்கவே முடியலங்க. கண்ணால பார்க்கவே முடியல. அவ்வளவு என்னங்க ஒரு ஸ்வேர் வேர்ட் சொல்றேன்னு சொல்லிட்டு பாரு அப்டிங்கிறாரு. நான் நீ எல்லாம் சொல்றேன்டா வந்து எஃப்ஜே 18+. ஆனா எனக்கு ஒரே ஒரு அ ஜோ மைக்கேல் அவர்கிட்ட வந்து ஒரு நன்றி சொல்லணும். நானே இன்னைக்கு கால் பண்ணணும்னு நெனச்சேன். பண்ணல. ஏன்னா அந்த எஃப்ஜே 18+ தான்டா உன்ன அட்ரஸ் பண்றாங்கன்னு போய் அவர்கிட்ட சொன்னது வந்து எனக்கு வந்து மன நிம்மதியா இருந்துச்சு. ஏன்னா நாங்க இது ஒரு பாயிண்ட்ல ஐயோ! தவறுதலா போயிடுச்சோ! அப்டின்லாம் நான் நெனச்சேன். கிடையாது. எஃப்ஜே 18+ இஸ் ஆல்வேஸ் எஃப்ஜே 18+. இவரு போய் பண்ணுவாராம். இவரு இன்னொரு இன்டர்வியூ குடுத்திருப்பாரு. என்ன இன்டர்வியூ தெரியுமா குடுத்திருப்பாரு? அரோராவும் நானும் ஒரு இது பண்ணியிருந்தோம். அது வந்து ஒரு 18+ கன்டென்ட்ங்க. அதனால அத வச்சு பேச வேணாம்னு நெனச்சேன். இன்டர்வியூல தம்பி அ சொல்லியிருப்பாரு. ஏன்டா அத வச்சு டேய்! பேச வேணாம்னு நெனச்சு அதே தான் செஞ்சுட்டு இருந்திருக்கு. ஆ அந்த சொல்றதுக்கு ஒண்ணுமே இன்டர்வியூ இல்ல. மட்டும் போய் பாருங்க. அது கலாட்டாவா இல்ல எதுன்னு எனக்கு தெர்ல. நான் பார்த்தேன். ம். அந்த அந்த சீரிஸோட டைரக்டரு ஒரு ஒன் ஆஃப் தி எபிசோட்ஸ் இட்ஸ் அமித் ஒன்லி. என்ன சொல்றீங்க? அந்த ஸ் ஆமா. எஃப்ஜேவும், அரோராவும் நடிச்ச ஒரு சீரிஸ் இருக்குல்ல. அது நிஷ் ஏதோ. ம்ஹ்ஹ்ம். அதோட ஒரு எபிசோடோட டைரக்டர் இஸ் அமித். ம். அமித்தும், ஸ்ரீரஞ்சனியும் தான் வந்து ம்ஹ்ஹ்ம். ஐ மீன் அமித் தான் டைரக்டர் பேர்ல இருக்கு. பட் ஆப்வியஸ்லி சோ தே ஹேவ் ஆல் வொர்க் டுகெதர் ரைட்? ஐ ம்ஹ்ஹ்ம். மீன் அப்படி இருந்தும் வந்து அமித் வந்து இத்தன நாளா நியாயமா ஆக்சுவலி பாரு பக்கம் நின்றுக்காரு. இப்ப இவங்க இப்படி ஆக்சுவலி அவர் சொல்லும்போது கரெக்ட்டான இடத்துல மட்டும் தாங்க அவர் நின்னாரு. இந்த ஆளு ஸ்கிரிப்ட்ட வாங்கி படிச்சு தொலையறாப்ல. சரியா? ம், ம். ஆ. அதுவே ஆஸ் அ ஆடியன்ஸா நமக்கு பார்க்குற நமக்கு நல்லா Hello? எவிடென்ட்டா தெரியுது. ஒரு நிமிஷம் இருங்கங்க. யாருங்க? Yeah. சௌஜன்யா. Yeah, hello. சொல்லுங்க சௌஜன்யா. பேசிக்கிட்டு இருக்கோம் சௌஜன்யா. ஒரே ஒரு நிமிஷம் நாங்க பேசி Okay, முடிச்சுட்டா? okay, okay. Carry on. Okay. தேங்க்யூங்க. சோ, இந்த ஆளுக்கு வந்துட்டு ஐயோ! ஸ்கிரிப்ட்ட படிச்சுக்கிட்டு இருக்காப்ல. எம்மா நீ 24 மணி நேரம் ஒழுங்கா தானம்மா பார்த்திருப்ப. ஆ. எங்கெங்க எவன் அவன் என்ன பண்றான்? எவனோட இன்டென்ஷன்ஸ் என்னவாக இருக்கு? யார் யார் என்னென்ன பின்னாடி பேசியிருக்காங்க? அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே?
ஆமா. அதாவது இப்ப கூட தான் வந்துட்டு கனியும், அமித்தும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. திடீர்னு கனி எப்படி கனி ஆனாங்க? எனக்கு புரியல. அவங்க ஏங்க அப்படித்தானே சொன்னாங்க இன்னைக்கு. நாக்க மச்சினு கால நாக்க துருத்தின்னு ஆ நானும் அப்படி வினோத் சண்டை போயா போட்டாங்க. அப்படி அப்படி பேசுவாரு. இப்ப வீட்டுக்கு வந்ததும் நினைச்சிருப்பாங்க உங்க பார்த்துட்டு. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு ரொம்ப அவசரப்பட்டு நம்ம பிடிச்சிருக்கு. சொல்லிட்டோமோ அவசரப்பட்டு ஆமா. நம்ம சொல்லிட்டோமோன்னு அவங்க கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க அந்த சண்டைய பார்த்துட்டு. இல்ல எனக்கு வந்து ஃபார் அமித் ஐம் ஒன்லி பிரேயிங் தட் ஹி கம்ப்ளீட்லி இக்னோர்ஸ் அவரோட வைஃப் கொடுத்த எல்லா அட்வைஸுமே அவர் வந்து இக்னோர் பண்ணிட்டு வாட் இஸ் வித் ஹிஸ் கட் அதோட No, he's விளையாடணும்னு தான். confused. He's confused he to the core. obviously he is confused but I'm just praying ஒரு தூங்கி Because எழுந்து if he அவர் is வந்து not confused, அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா பார்வதி கிட்ட அவங்க ஒய்ஃப் கொடுத்த அட்வைஸ சொல்லிருப்பாரு. கரெக்ட் இல்ல பட் தட் கேன் சேஞ்ச் அப்படின்னு தோணுது. அதாவது அவரே அவரோட சொந்த புதிய கஷ்டம் தான் பட் சொந்த புதிய யூஸ் பண்ண ட்ரை பண்ணாருன்னா அது மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் அதாவது லைக் ஐ செட் எனக்கு ஒன் திங் எனக்கு அமித் கிட்ட என்ன பிடிக்கும்னா ஹீஸ் கைண்ட் ஆஃப் அ ஃபேர் கண்டஸ்டன்ட். யூனோ எல்லாரும் வந்து ரொம்ப பார்வை டார்கெட் பண்ணும்போது வென் ஷி ரியலி நீடட் ஹி ஹாஸ் பீன் வித் ஹர். அது அந்த ஒரு சாஃப்ட் ஸ்பாட் ஐ ஹேவ் ஃபார் ஹிம். அந்த சாஃப்ட் ஸ்பாட் எனக்கு கமருதீனுக்கு கூட கண்டிப்பா கிடையாது பிகாஸ் ஹி ஹஸ் பீன் ஒன்லி யூசிங் ஹர். ஸோ அந்த ஒரு சாஃப்ட் ஸ்பாட் வந்து எனக்கு அமித் ஆஸ் அ கண்டஸ்டன்ட் அவர் மேல இருக்கு. அண்ட் ஆஸ் அ பர்சன் ஆல்சோ ஹி சீம்ஸ் டு பி அ வெரி என்ன சொல்றது ஒரு டீசென்ட் பர்சன் மாதிரி தான். அட்லீஸ்ட் இவளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இன்னும் ஒரு வீக்குக்கு இருக்கிறதுக்காகவாது இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அனோ அனோ கரெக்ட் தானே? என்னட்டா இல்ல ஏங்க கொஞ்சம் பாருக்கு இன்னைக்கு அவங்க அம்மா போனதே போதும்னு நான் நினைக்கிறேங்க. சீரியஸ் நான் அவ்வளவுதான் நினைக்கிறேன். அவங்க என்ன இல்லங்க இப்ப சொல்லிருக்காங்கன்னா ஒன் தூக்கணும்னா லைன்ல தூக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களே அப்படி சொல்றேன் நானு. ஒன் அதாவது லைன்ல கனி, சொல்லணும்னா சுபி. அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே வெளியில போய் பாத்துக்கலாம். நீ கரெக்டா தான் இருக்க. ஒழுங்கா உன்னோட கேம் விளையாடுன்னு சொல்லிருக்காங்க. ஒன் லைன் அவ்வளவுதான். அது வந்து ம். எந்த அளவுக்கு இதா இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. குட் அண்ட் ஐ திங்க் தட் இஸ் த ஒன்லி வேலிடேஷன் ஷி ஹஸ் பீன் லுக்கிங் ஃபார் இத்தனை நாளா. கரெக்ட். எங்க அம்மா, என் ஃபேமிலி அதுதானே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ம். அதுதாங்க கரெக்ட் ஆல்சோ. நம்ம எல்லாத்துக்கும் ஆன்சரபிளா இருக்கணும் அவசியமே கிடையாது. நீ வந்து திவ்யாவோட பேரண்ட்ஸ்க்கெல்லாம் கரெக்ட். ஆன்சரபிளா இருக்கணும் அவசியமே கிடையாது. நீ வந்து திவ்யா ஃபேமிலிக்காக விளையாடவே வரல இங்க. நீ உனக்காகவும் உன் ஃபேமிலிக்காகவும் தான் விளையாடிட்டு இருக்க. ஸோ அதனால திவ்யாவோட அம்மா கலாய்ச்சா என்ன, அப்பா கலாய்ச்சா ஏங்க என்ன. தத்தி தத்தியா விளையாண்ட திவ்யாக்கே வந்து 200% 200% ஸ்ட்ராங். ஆமா. டேய் என்னடா எந்த தைரியத்துல நான் சொல்றீங்க? எப்படிடா சொல்றீங்க? 200% அப்படின்ட்டாங்க. ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணுமேடா. சிஸ்டர் அது பிஆர் தத்தி மாதிரி பிஆர் சும்மா தைரியத்துல தான் சொல்றாங்க வச்சிருக்கியா? சிஸ்டர், வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா. ஹெவியா 200% வந்து செட்டில் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோ அத அவ்வளோ சொல்றாங்க காசை வாரி இறைச்சிருக்காங்கல்ல, காசுக்கான மரியாதையை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த ஒரு தைரியம் தான் இல்ல அவங்களுக்கு அவங்க இருக்குது. அப்பா என்ன ஏதாவது பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் ஏதாவது என்ன எப்படிங்க இவ்ளோ வந்து இல்ல இல்ல டோம். அதுல வந்து கௌதம்னு ஒரு பேர் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது ஆமாமா. வந்து ஒரு ட்வீட் பார்த்தேன். கௌதம் இந்த அந்த லிங்க்டின்ல இந்த ஐடி இவர் தான் ஒரு பிஆர் கம்பெனி போல. சோ அவங்க வந்து பிரதர் சொல்லுவாரு கௌதம் வந்து எல்லாம் ஓகேன்னு ஓ சொன்னான்னு. அவர்தான் சோ பிஆர்ஏவா? அதை எடுத்து செம. யாரோ புரிஞ்சிருப்பாங்க. ஓகே, ஓகே, ஓகே. அந்த கௌதமோட தான் ஏதோ பாஸ்போர்ட் பாக்குறேன் ஏதோ சொல்லுவாங்கல்ல இவங்க. அவர் சொல்வாரு 200% கௌதம் சொல்லியிருக்காரு எனக்கும் அப்படின்னு ஏதோ சொல்லுவாரு. நான் தான் நினைச்சுட்டேன். ஆமாமா. அது என்னன்னு தெரியாது. உங்க 2 பேருக்கு தான் தெரியும். ஆ உங்களுக்கு தான் புரியும் அப்படின்னுவாரு. ஆமா. ஏய் பாக்குற ஆடியன்ஸ்ல அவ்ளோ லூசுன்னு நினைச்சீங்களாடா? ஓகே. மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ் டு ஆல். 2 மணி ஆயிடுச்சு. யோ அன்ஃபில்டர்ட் ரோமல். மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். தலைவன் போய் சர்ச்சில் உட்காந்துருக்காரு. மேரி கிறிஸ்மஸ் பிரவீன். கிறிஸ்மஸ் ஆல். தேங்க்யூ. அதுக்கு என்னடா நம்ம இப்ப ஜிங்கிள் பெல்ஸ் பாட்டா போட முடியும்? போட முடியாது. ஏதோ சௌந்தர்யா ஏதோ 15 மினிட்ஸ் வராங்களாமே நாளைக்கு அப்படியா டாம்? ஆமா. சௌந்தர்யா இன்னைக்கு காலையில உள்ள போயிட்டாங்கங்க. ஓகே. டாம் மேரி கிறிஸ்மஸ். மேரி மேரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் லூசி. உள்ள போனாங்க. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் மட்டும் முடிச்சுட்டு அவங்க வந்துட்டாங்க. பேசுறது கேட்கலையா? ஓகே. ரிவீல் பண்ணாங்களா ஃபேஸ் ரிவீல் பண்ணாங்களா டாம்? அது தெரியலையே. உள்ள போனாங்கன்றது மட்டும் தான் தெரியுமே. டாம் கேக்குங்க. டாம் சரி கேட்கலையா? டாம், அடுத்தது நான் பேசலாமா? கேக்குங்க. ஐயோ கிறிஸ்மஸ்க்கு கேக் கேட்டுனுக்குறான். ஐயோ லூசி அடி இடி மாதிரி இவ்வளவு ஓரமா போயா. எட்டி இடுப்புலயே மிதிப்பேன். அதுவும் ரம்ம ஊத்தி கேட்கணும் டாம். இதெல்லாம் தவறான செயல். இது வந்து ஒரு ட்விட்டர் தளம் ஸ்பேஸ். இல்ல எனக்கு புரியல. இல்லங்க அந்த கேக் அப்படிதாங்க சாப்பிட்டாகணும், வேற என்னங்க பண்ண முடியும்? எனக்கு அததான் புரியல நானும் எனக்கு. கேட்டேன். எனக்கு ஒரு gift வந்திருக்குங்க கிறிஸ்மஸ்க்கு. என்ன gift தெரியுமா? ஜெப்டோல இருந்து வந்திருக்குது. அந்த டப்பால ஒண்ணும் இல்ல. அமிச்சானுங்களா? நம்ம ஆர்டர் பண்ணோம்னா
ஆமா, ஆமா. ஏதாவது ஒரு ஒரு 2000, 3000க்கு ஏதாவது ஆர்டர் பண்ணோம்னா ஒரு டப்பா குடுப்பாங்க. உள்ள 599 மேல சாக்லேட்டு. ஆர்டர் பண்ணா ஒரு டப்பா குடுக்குறான். இன்னைக்கு குடுத்தான் ஆக்சுவலா ஆபீஸ்ல வாங்கும்போது குடுத்தான். அதுல அப்படியா? ஒண்ணும் இல்ல, ஓகே, கீழ ஓகே. போட்டுருங்க ஹேர் டை. என்னது? ஹேர் டை, ஏய் ஆமாடா. ஆட் ஆயி ஒரு அப்புறமேட்டு சிப்ஸ் இந்த பாக்கெட்டு, சாக்லேட் ஒரு நிமிஷம் இரு. ஆமா. 3 மயோனீஸ் பாக்கெட்டு. பெரிய டப்பா ஒண்ணு இல்ல அதெல்லாம் குடுக்கல. மயோனைஸ் ஐயோ, குடுக்கல. எனக்கு என்னென்ன குடுத்துருக்காங்கன்னா, இரு. ஒரு பிங்கோ பாப்டு சிப்ஸ் ஒண்ணு. அதேதான். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து அமோர் அந்த வேஃபிள்ஸ் இருக்கும்ல அது ஒண்ணு அது. குடுத்திருந்தான். ஆமா, 2 பேப்பர் அப்புறமேட்டுக்கா குடுத்திருந்தான். வந்துட்டு ஆமாடா டேய் மைனஸ் இருக்கு. நீ சொல்லிதான்டா எனக்கே தெரியுது. ஆனா நான் இதுக்கு இவ்வளவு ஆர்டர் கேலக்ஸி அப்புறம் அந்த கேலக்ஸி பாராஷூட் சாக்லேட் வந்துருச்சா? ஹேர் இது வேற ஜெல் வேற குடுத்திருந்தான். ஆமா பாடி நிவ்யா ஏதோ லோஷன் நிவியா. குடுத்திருந்தான். ஆமா. பரவாயில்லையேங்க, இவ்வளவு பாத்தீங்களா? கொடுத்துருக்காங்க. சரி பாய் காய்ஸ். ஆமாங்க, நிறைய ஆமா குடுத்திருந்தான். ஆமா நல்லா ஆமா. இருக்கு. அந்த பாக்ஸும் நல்லா இருந்தது. குட். ஜெமினை பாக்ஸ் அதை போட்டிருந்தான். ஆடுக்காக போட்டிருந்தேன். இல்ல இல்ல அது எப்பவுமே கொடுப்பான்டா. மத்த எல்லா ஃபங்க்ஷனுக்குமே அவன் கொடுப்பான். எல்லா செலிப்ரேஷன் தீபாவளி அப்பெல்லாம் ஒரு விலை கொடுத்தான். ஆமா ஆமா, நான் அப்ப அது ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் டெலிவரியில கொஞ்ச நேரம். சரி அடுத்தவங்களை பேச விட்டுருவோம்டா. ஓகே, கல்லு டன். கூட ஹாப்பி எடுத்துருவாங்க அப்புறம். கிறிஸ்மஸ் எவ்ரிவன். ஏன்டா சொல்லுங்க கண்டிப்பா பண்ணுங்க. அனு இல்ல அணுவே நான் முடிக்கலையே. இல்ல பரவாயில்ல. மத்தவங்க பேசிட்டோம். நான் வெயிட் பண்றேன். டாம் இட்ஸ் ஓகே. நிறைய பேர் ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன அனு? இல்ல அனு, நாங்களாம் பேசிட்டோம் கிறிஸ்மஸ் பத்தி. நீங்க தான் பேசிட்டோம். இல்ல மத்தவங்க பிரவீன் எல்லாம் சொல்லுங்க. இப்ப யார் பேச போறீங்க சொல்லுங்க. மாஸ்டரா பிரவீனா யாரு? நித்யா நான் ஒரு ரமேஷ் சில இது யாரு? வச்சிருக்கேன், அது பேசிடுவேன், இல்லைன்னா மறந்துடுவேன். நீங்க ரொம்ப பெருசா பேசுவீங்க. நித்யா ரமேஷ் ஃபர்ஸ்டே வந்துட்டாங்க. சரி அவங்க சரி, பேச ஓகே விட்டா? ஓகே, பேச சொல்லுங்க. சொல்லுங்க நித்யா. Hey Tom, wish you all Merry Christmas, guys. Happy Christmas. Thank you so much. And first of all, Tom, பாருக்கான edit songs எல்லாமே ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு. ரொம்ப எமோஷனலா இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பாசிட்டிவ் மட்டும்தான் நான் பேச போறேன். தட்ஸ் இட். நோ மோர் நெகட்டிவ். அதை ஃபோக்கஸே நான் பண்ண போறது கிடையாது. If somebody tells me that I am a sleeper cell for Paru, let it be. எனக்கு தெரியும் நான் எவ்வளோ ஜெனியூனா நான் பேசுறேன், எவ்வளோ ஜெனியூனா நான் வந்து ஷோவை பார்க்குறேன். ஒரு இண்டிவிஜுவல் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் அந்த ஷோக்கு எவ்வளோ கிரேசியா இருக்கேன், ஒரு பர்டிகுலர் கண்டெஸ்டன்ட்ஸ்க்கு எவ்வளோ ஜெனியூனா ஒப்பீனியன்ஸோ கமெண்ட்ஸோ நான் பண்ண முடியும்னு ஐ நோ. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கமெண்ட் மீ இன் தட் வே, யூ கேன் டேக் இட், பட் ஐ எம் நாட் இன் தட் வே. And only positive thing, Tom, nothing else. Paru is doing very good job. அவங்க கேம் பிளே இன்னமும் சூப்பரா தான் இருக்கு. பாரு கேம் பிளே முடிஞ்சிருச்சு. அது உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் ஆகட்டும், வெளியில ஆகட்டும், எல்லாமே சொல்லுங்க. பட் இட்ஸ் நாட் ஓவர். இட்ஸ் கோயிங் டு பி ஈவன் மோர் பெட்டர். அண்ட் இன்னும் ஸ்ட்ராங்கா அவங்க விளையாடுவாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் டாம். இவ்வளவு பாசிட்டிவா? ஒன்லி பாசிட்டிவ் டாம், அவ்வளவுதான். ஏன்னா நீங்க ஸ்லீப்பர் செல் ஃபார் பார்வதியா, ஸ்லீப்பர் செல் ஃபார் டாமா? தெளிவா சொல்லுங்க. இல்ல அப்படிதான் சொல்றாங்க டாம். வாட் எவர் இட் இஸ். நான் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் நீங்க சொல்றீங்களா? ஓகே ஃபைன். ஜென்யூனா ஒரு பர்சன் அங்க உயிர் கொடுத்து ஆடுறாங்க, நெகட்டிவா இருந்தாலுமே ஆடுறாங்களே. தென் அதர் கண்டெஸ்டன்ட்ஸ், வாட்ஸ் ராங் இன் தட், ரைட்? இல்லங்க, இந்த ஆக்சுவலி இந்த நெகட்டிவா இருந்தாலும் நம்ம ஒண்ணு சொல்றோம்ல, அதுவே தவறான டேர்ம்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா அவங்க அத லாங் பேக் அதை திருத்திக்கிட்டாங்க. 5-6 வாரத்துக்கு முன்னாடியே அவங்க அதை திருத்திக்கிட்டாங்க. யா, மோர் தென் 6 வீக்ஸ் இட்ஸ் பீன்ல. எஸ், ஒரு 6 வாரத்துக்கு மேலேயே. இப்ப லாஸ்டா வந்து என்ன இந்த கேம் விளையாண்டப்போ அவங்க அப்பயே திருத்திக்கிட்ட ஒரு விஷயத்த நெகட்டிவ் எப்படி சொல்ல முடியும்? தத்தின்னு சொல்லுங்க. மத்த எல்லா கண்டஸ்டன்ட்டையும் தத்தியா தான் உட்காந்துருக்காங்க மிக்சர் சாப்பிட்டு. தத்தின்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ட்வீட் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, பார்வதி மட்டும் இல்ல அப்படின்னா அந்த சீசன் வந்து சூப்பரா இருந்திருக்குமா. சொல்லிட்டு போயிருப்பாங்க ஷோவை. வெளியில மிக்சர் சாப்பிட்டுட்டே பாத்திருப்போம் டாம். ஸ்பேஸ் நடந்திருக்காது. எந்த ரிவ்யூவர்ஸ்க்குமே எந்த பிசினஸும் நடந்திருக்காது. என்ன மாதிரி ரிவ்யூஸ் கொடுத்திருப்பாங்க? ஹேவிங் எ டம் கண்டெஸ்டன்ட்ஸ் இன்சைட், ரைட்? நெகட்டிவ் இருந்தாலுமே அந்த நெகட்டிவ் பத்தி பேசுறாங்க தானே. இதெல்லாம் பேஸ்லெஸ். நெகட்டிவ்னு நினைச்சு நெகட்டிவா வச்சு ஒரு டேக்லைன் போட்டு பேசுறாங்க. அதுதான் சொல்ல வரேன். அப்ப ரிவ்யூவர்ஸ் எல்லாம் எங்க போவாங்க?
ஸ்பேஸ் என்ன ஆகும்? எல்லாரும் உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுட்டே அந்த ஷோவை பாக்குறதா? தட் இஸ் வாட் இட் சோ கால் பிக் பாஸ் ஆர். I too saw that tweet, Tom, and I saw your reply too. It was blast. Stay cool. இன்ஃபேமஸ் டாமா? நான் எங்கடா ஃபேமஸ்ன்னு சொன்னேன் உங்ககிட்ட? நான் அப்படி சொல்லவே இல்லையே. நான் பாட்டுக்கு ஒரு டீ கடைய தான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். என்னைய வந்து சும்மா ஃபேமஸ்ன்னா எனக்கு இல்ல. அப்படிலாம் கிடையாது. அவ்வளவுதான் டாம். இவ்வளவுதான். மை ம். ஷார்ட் நோட். பார்வதி அவங்க கேம் பிளே ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் பீயிங் ஹர் ஜென்யூன் சப்போர்ட்டர் நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, ஐ எம் என்ஜாயிங் ஹர் டே பை டே அண்ட் ஈகலி வெயிட்டிங் ஃபார் ஹர் மாம்